எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். கதைக்குள்ளே போகலாமா? தன் வீட்டில் நடந்ததை நித்யாவிடம் விவரமாக சொல்ல ஆரம்பித்தாள் பானு. நித்யாவின் கண்முன் அது காட்சிகளாக விரிந்தது. என்ன பானு, உன் பெரியப்பா பொண்ணு என்ன சொன்னா? எத்தனை நாள் இங்கே இருக்க போகிறாளாம்? வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட கூப்பிடக்கூடாதா பானு? இல்லைங்க, ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கா. ஏதோ கிட்னாப்பிங் கேஸாம். ஓ அப்படியா? இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தானே அவள் வேலையில் ஜாயின் பண்ணா, அதுக்குள்ளே கிட்னாப்பிங் கேஸா? அதுலேயும் மும்பை வரை வந்திருக்கா? ஆமாங்க, அது ஒரு பெரிய கதை என்று சொன்ன பானு நித்யாவுக்கு தவறிய அழைப்புகள் வந்த விவரத்தையும் அதன் பிறகு நடந்ததையும் கூறினாள். ஓ, இவ்வளவு நடந்திருக்கா? எங்க அந்த போட்டோவை காமி பார்ப்போம். உடனே பானு தன் அலைபேசியில் இருந்த அந்த புகைப்படத்தை எடுத்து காட்டினாள். எடுத்து பார்த்த அவர் அதை கையில் வைத்தபடியே சிந்தனைக்கு தாவினார். என்னங்க, என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இல்ல, இந்த பொண்ணை எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பானு. வியப்பிற்கு தாவினாள் பானு. என்னங்க சொல்றீங்க? போட்டோவில் இருக்கிற பொண்ணை பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்க? மும்பையிலையா? நான் வேற எங்க போய் பார்க்கறது, இங்கே தானே இருக்கேன். எங்க பார்த்தீங்கன்னு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ். அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க நித்யா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா பேசாம இரு, நான் யோசிச்சு சொல்றேன் என்று சொன்னவர் சோபாவில் அமர்ந்து கொண்டார். 5 நிமிடங்கள் ஓடுவதற்குள் அவரிடமிருந்து பதில் வந்தது. ஞாபகம் வந்துருச்சு பானு, அன்னைக்கு ஒரு நாள் நான் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா, 2 நாள் முன்னாடி ஆபீஸ்ல யாருக்கோ உடம்புக்கு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணதா சொன்னீங்க. அதைத்தானே சொல்றீங்க? ஆமா பானு, அதே தான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வாசல்ல வச்சுதான் இந்த பொண்ணை பார்த்தேன். இந்த முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படியே என் தங்கச்சி பத்மினிய சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனாலதான் இந்த முகம் என் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. அது சரிங்க, எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்க? ஆர்வமும் பரபரப்பும் ஒன்று சேர கேட்டாள் பானு. கற்பகம் ஹாஸ்பிட்டல்ல தான் பானு. என்னது, கற்பகம் ஹாஸ்பிட்டலா? குரலில் அதிர்ச்சி மேலோங்கி கேட்டாள் பானு. ஆமா பானு, அதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுற? எங்க ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் தானே, அதனால அங்க கூட்டிட்டு போனோம். அன்னைக்கே சொன்னேனே. அங்க எங்க பாத்தீங்க? ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. சரின்னு அவரோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டு நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து அவரை அட்மிட் பண்ணோம். அப்புறம் அவங்க ஒய்ஃபும் அவரோட மகனும் வந்த பிறகுதான் நாங்க கிளம்பினோம். வெளியே வர்றப்ப வாசல்ல ஒரு கார் வந்து நின்னுச்சு. இறங்குங்க எல்லாரும் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. நம்ம தமிழ் பேச்சு கேட்ட உடனே சட்டுன்னு திரும்பி பார்த்தேன். நான் பார்க்குறப்ப கார்ல இருந்து இறங்கிட்டு இருந்த இந்த பொண்ணு முகம்தான் எனக்கு தெரிஞ்சது. இன்னும் குழந்தைத்தனம் மாறாத ஒரு முகம் அது. நல்ல நேரமா அசப்பில் அப்படியே சின்ன வயசு பத்மினி மாதிரியே இருந்தா. அதுக்குள்ள நாங்க வெளியே வந்துட்டோம், அவ்வளவுதான். தன் கணவர் கூறிய அனைத்தையும் சொல்லி முடித்தாள் பானு. அப்படின்னா அவங்களுக்கும் கற்பகம் ஹாஸ்பிட்டலுக்கும் தான் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையாக்கா? ஆமா நித்யா, இவர் சொல்றத வச்சு பார்த்தா அப்படி தாண்டி தோணுது. அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு டாக்டர் வேதவல்லி ஏன் உண்மையை மறைச்சாங்க? அது தாண்டி எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அவ எதுக்கு இப்படி சொன்னான்னு எனக்கும் எதுவுமே புரியலடி. உண்மையை மறைச்சாங்களா இல்ல நிஜமாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? எனக்கு என்னமோ அப்படி தோணல நித்யா. அவ அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய வருஷமா வேலை பார்க்கறா. நல்ல ஒரு பேரு இருக்கு அவளுக்கு. ஆமா, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே. என்ன பானாக்கா மறந்தீங்க? அவ மட்டும் இல்ல, அவ ஹஸ்பண்டும் அங்கதான் வேலை பார்க்கறாரு. ஓ சரி பானக்கா, தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வைக்கட்டுமா? அழைப்பை துண்டித்து விட்டு அனைத்து விவரங்களையும் அசோக்கிடமும் சஞ்சயிடமும் கூறினாள். அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன மேடம் கேட்டான் அசோக். கற்பகம் ஹாஸ்பிட்டல்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு நேரா நாம அங்க போக வேண்டியதுதான். டியூட்டியில போயிடலாமா மேடம்? அது கொஞ்சம் யோசிக்கணும் அசோக். ஏன்னா இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நாம டைரக்டா போய் அவங்கள அப்ரோச் பண்ணணும்னா எல்லாருமே சிக்குவாங்களாங்கிறது டவுட் தான் என்று சிறிது நேரம் யோசித்தாள் நித்யா. நாம முதல்ல அந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க இருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்கள தேடுவோம். டியூட்டியில வேண்டாம் அசோக். ஃபர்ஸ்ட் மறைஞ்சு இருந்துதான் அவங்கள நோட் பண்ணணும். அதுக்கு அப்புறம்தான் அவங்கள தாக்கணும். அப்பதான் மொத்த கூட்டத்தையும் நம்மளால பிடிக்க முடியும். நான் சொல்றது சரியா? நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? எஸ் மேடம், நீங்க சொல்றதுதான் கரெக்ட், அப்படியே செய்யலாம் என்று கூறினான் அசோக். ஹாஸ்பிட்டல்லையே 3 பேரும் 3 பக்கமா போய் பார்க்கலாம். குழந்தைங்களை முதல்ல கண்டுபிடிப்போம். ஓகே மேடம்.
மூவரும் கிளம்பி வாசலுக்கு வந்த நேரத்தில் நித்யாவின் அலைபேசி வைப்ரேஷனில் அலறியது. எடுத்து பார்த்தாள். அதில் பானுவின் பெயர் ஓடிக்கொண்டிருந்தது. யோசனையுடன் அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். குட் மார்னிங் பானு அக்கா, சொல்லுங்க. ஏய் நித்யா, என் ஃப்ரெண்டு அந்த டாக்டர் வேதவல்லி இருக்கால்ல, அவ இறந்துட்டாளாம்டி. திகைத்து போனாள் நித்யா. என்ன பானு அக்கா சொல்றீங்க? திடீர்னு என்னாச்சு அவங்களுக்கு? நல்லா தானே இருந்தாங்க. எப்ப, எப்படி? வேகமாக கேள்விகளை அடுக்கினாள். தெரியலடி, கேட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நல்லாதான் இருந்தா, அவளுக்கு உடம்புக்கெல்லாம் எதுவும் இல்லடி. திடீர்னு என்ன ஆகியிருக்கும்? ஏன் பானாக்கா, அவங்க இறப்புக்கும் நாங்க அவங்க கிட்ட அந்த போட்டோவை பத்தி கேட்டதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? எனக்கும் அதே சந்தேகம்தான் நித்யா. கண்டிப்பா அந்த கற்பகம் ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்குடி. ஏன்கா, அவங்க ஹஸ்பண்டும் டாக்டர்னு சொன்னீங்கல்ல, அவரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பார்க்கறார். ஆமா நித்யா. அவர் பேர் என்ன? டாக்டர் பரமேஸ்வரன். உங்களுக்கு தகவல் சொன்னது யாரு பானாக்கா? அவர் தான் சொன்னாரு. எனக்கு என்னமோ அவர் மேலையும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு பானாக்கா. நான் இப்ப நேரம் அங்க வர்றேன். நாம அங்க போய் டாக்டர் வேதவல்லிய பார்த்துட்டு வரலாம். அப்படியே அந்த பரமேஸ்வரனையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு வரலாம். சரி, வாடி சீக்கிரம். மூவரும் சேர்ந்து பானு வீட்டிற்கு போய் அவளையும் அழைத்து கொண்டு டாக்டர் வேதவல்லி இருப்பிடத்திற்கு விரைந்தார்கள். பந்தல் போட்டு கூட்டம் குழுமி இருந்தது. நடு கூடத்தில் கிடத்தி இருந்தார்கள் வேதவல்லியை. பார்க்க பாவமாக இருந்தது நித்யாவுக்கு. அவங்க வாட்டுக்கு இருந்தவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்விதானே கேட்டோம். பாவம், இன்னைக்கு உயிரையே விட்டுட்டு பிணமா கிடக்குறாங்க. நினைத்தபடி சுற்றிலும் பார்வையை சுழல விட்டாள். ஒரு ஓரத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு இவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க மனிதன். அவனுடைய கண்களில் கோபமும் முகத்தில் ஒரு எகத்தாள சிரிப்பும் படர்ந்திருந்தது. இவளையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தவன் நித்யா அவனை பார்த்தவுடன் சட்டென்று பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். பானு அக்கா, அதோ அங்க உட்கார்ந்திருக்காரே, அவர் தானே இவங்க கணவர்? பானுவின் காதருகில் சென்று மெல்ல கேட்டாள். ஆமாடி, அவர்தான். உடனே சட்டென்று அவர் அருகில் சென்றாள். திடீரென்று சற்றும் எதிர்பார்க்காமல் தன் எதிரே வந்து நின்ற நித்யாவை கண்டு சற்று திகைத்து தடுமாறி நின்று குழப்பத்துடன் அவள் முகத்தை பார்த்தான் டாக்டர் பரமேஸ்வரன். ஹலோ சார், நான் உங்க மனைவியோட ஃப்ரெண்டு, பானுவோட பெரியப்பா பொண்ணு நித்யா. IPS நித்யா தேவி. சென்னையிலிருந்து ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கேன். அதற்குள் தன்னை சமாளித்து கொண்டிருந்தான் அந்த டாக்டர். முகத்தில் மீண்டும் அந்த எகத்தாள சிரிப்பு, கண்களில் கோபம். சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? நேத்து தான் உங்க மனைவி கிட்ட பானு அக்கா போன்ல பேசுறப்ப அப்படியே நானும் பேசினேன். நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்னாச்சு? எப்படி இருந்தாங்க? ஹார்ட் அட்டாக் மேடம். இதெல்லாம் சொல்லிட்டா வரும்? நானே என் மனைவி இறந்த துக்கத்துல இருக்கேன். நீங்க என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க? கோபம் கலந்த ஒரு குரலில் பதில் வந்தது அந்த மருத்துவரிடம் இருந்து. ஏன் சார், நான் சாதாரணமா தானே கேட்டேன். உங்களுக்கு ஏன் தேவையில்லாம இவ்வளவு கோபம் வருது? ஓ சாரி மேடம். நானும் அவளும் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருப்போம். அவ அவ்வளவு அன்பானவ மேடம். திடீர்னு இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாளா? அதுதான் வருத்தத்துல எப்படி பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன் மேடம், மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு கண்களில் வராத கண்ணீரை துடைத்து கொண்டே தலையில் கை வைத்து முகத்தை மூடிக்கொண்டான் அவன். யோசித்துக் கொண்டே பானுவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறி வாசலுக்கு வந்தாள் நித்யா. பின்னாலேயே சஞ்சயும் அசோக்கும் வந்தார்கள். மேடம், எதையோ சொல்ல வந்த அசோக்கை கை காட்டி தடுத்து நிறுத்தினாள் நித்யா. இங்கே எதுவும் பேச வேண்டாம், வாங்க கார்ல போயிட்டே பேசலாம் என்று மெதுவாக சொல்லிவிட்டு நடந்தாள். காரில் ஏறி கிளம்பியதும் எனக்கு என்னமோ டாக்டர் வேதவல்லியோட டெத் இயற்கையானதா இருக்காதுன்னு தோணுது. இருவரும் அவளை திகைப்புடன் பார்த்தார்கள். என்ன மேடம் சொல்றீங்க? எஸ் கைஸ், அவங்க சாவு கண்டிப்பா இயற்கையானது இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க சாவுக்கு காரணம் அவங்க கணவர் டாக்டர் பரமேஸ்வரன். எப்படி மேடம் சொல்றீங்க? ஆமா அசோக், நாங்க அங்க இருந்தப்ப அவர் நடந்துகிட்டது எதுவுமே எனக்கு சரியா படல. அவரோட நடவடிக்கை எல்லாமே சந்தேகப்படும்படியா தான் இருக்குது. பேசுறப்பவும் அவரோட கண்கள்ல உண்மை இல்லை. கண்டிப்பா அந்த கடத்தல் கும்பலுக்கும் கற்பகம் ஹாஸ்பிட்டலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. என்னோட கணிப்பு படி அந்த குழந்தைகள் அங்கதான் இருக்கணும். நோ டவுட் இன் திஸ். சோ நாம இப்ப நேரா அங்கதான் போறோம், உறுதியான குரலில் கூறினாள் நித்யா. மூவருமே சிந்தனைக்கு தாவி இருந்தார்கள். அவர்களை சுமந்து சென்ற வாகனம் கற்பகம் மருத்துவமனையை நோக்கி விரைந்தது. கற்பகம் மருத்துவமனையில் இருந்த ஒரு அறை, அந்த கட்டிடத்தின் ஒதுக்குப்புறமான இடத்தில் அமைந்திருந்த அந்த அறை வெளியே பூட்டப்பட்டிருந்தது.
பூட்டிய அறை கதவின் உள்ளே 5 சிறுமிகள் பயத்தில் அழுதபடி இருந்தார்கள். சென்னையிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட 3 சிறுமிகள் இன்னும் 2 சிறுமிகளுமாக மொத்தம் 5 பேர் அந்த அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் கீர்த்தனா மட்டும் முகத்தில் பயம் தேங்கி இருந்தாலும் அவளுடைய கண்கள் துருதுருவென்று சுற்றும் முற்றும் எதையோ தேடி அலைபாய்ந்தபடி இருந்தது. அழும் சிறுமிகளை பார்த்து, ஏய், யாரும் அழாதீங்கப்பா என்று தைரியம் கூறினாள். அனைவரும் தங்களுக்குள் வெளியே கேட்காத அளவுக்கு மெதுவாக பேசிக்கொண்டார்கள். உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? இங்க கூட்டிகிட்டு வந்ததுல இருந்தே இந்த ரூம்லயே அடைச்சு வச்சிருக்காங்க. அப்பப்ப வந்து கதவை திறந்து பாத்ரூம் கூட்டிட்டு போறாங்க. தனியாவே விட மாட்டேங்கிறாங்க. காவலுக்கு அந்த லேடி கூடவே வர்றாங்க. சாப்பாடு கூட இங்கேயே வருது. ஏதாச்சும் கேட்டா அதட்டுறாங்க. பயமா இருக்கு ரொம்ப. எதுக்காக இப்படி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. நீ என்னன்னா ஆளக்கூடாது, தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அவளுடன் வந்த சுவாதி கலவரத்துடன் கேட்டாள், உன் பேர் என்ன கேட்டாள் கீர்த்தனா. சுவாதி. ஒருவருக்கொருவர் தங்கள் பெயரை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். இந்த நேரத்துலதான் நாம பயப்படாம இருக்கணும் சுவாதி. நாம இங்க இருந்து தப்பிக்க ஏதாவது வழி கிடைக்குமான்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. தப்பிக்கிறதா? அப்புறம் மாட்டிக்கிட்டோம்னா? அதுக்காக இங்கேயே இப்படியே இருக்க முடியுமா? உனக்கு ரொம்ப தைரியம்தான் கீர்த்தனா. இந்த சமயத்துல கூட இவ்வளவு தைரியமா பேசுறியே, பரவாயில்லப்பா. ஆனா எங்களாலதான் அப்படி இருக்க முடியல, மற்றொரு சிறுமி கூறினாள். எனக்கு என்னமோ இங்க இருந்து எப்படியாவது வெளியே போயிருவோம்னு நம்பிக்கை இருக்கு, கீர்த்தனா கூறினாள். எப்படிடி சொல்ற? நான் இவங்க கூட இங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க இல்லத்துக்கு இவங்க வந்தாங்கல்ல, அப்ப இருந்தே எனக்கு இவங்க மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அந்த லேடி என்னை பார்த்த பார்வையே சரியில்லை. அவங்க என்கிட்ட பிரியமா பேசினது கூட எல்லாமே நடிப்பாதான் எனக்கு தெரிஞ்சது. அதனால அப்பவே நான் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். என்ன பண்ண? ஆச்சரியத்துடன் கேட்டார்கள் சிறுமிகள். IPS நித்யா தேவி மேடத்துக்கு மிஸ்டு கால் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஏன் மிஸ்டு கால் கொடுத்த? கால் பண்ணி சொல்லி இருக்கலாம்ல. என்னோட சந்தேகம் சரியா தப்பான்னு எனக்கே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நான் என்னன்னு சொல்றது? அதனால மிஸ்டு கால் கொடுத்தா எப்படியும் அவங்க கவனிச்சு வருவாங்க. என்னை கூட்டிட்டு வந்தவங்க நல்லவங்களா இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாம நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னா அவங்க எப்படியும் என்னை தேடி வருவாங்கல்ல. அப்படி நினைச்சுதான் கொடுத்தேன். ஓ, சூப்பர்டி, நீ பிரில்லியன்ட் தான். அப்படின்னா அவங்க வருவாங்களா? நம்மளை காப்பாத்துவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. நம்மளை இங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. சிறுமிகளுக்கு இப்போது ஒரு நம்பிக்கை பிறந்தது மனதில். அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டு அனைவரும் சட்டென்று அமைதியானார்கள். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர் முகுந்தும் மீனலோசனியும். சிறுமிகளை முறைத்து பார்த்தார்கள். என்ன, நாங்க வர்றப்ப கிசுகிசுன்னு பேச்சு சத்தம் கேட்டுச்சு. என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? கண்டிப்பு மிகுந்த குரலில் கேட்டாள் மீனலோசனி. பதில் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள் சிறுமிகள். ஜாக்கிரதை, நீங்களா ஏதாச்சும் பேசிக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு மட்டும் கனவு காணாதீங்க, புரிஞ்சுதா? தலையை குனிந்து கொண்டார்கள் சிறுமிகள். சரி, அவங்கள கூட்டிட்டு போலாம் சுமி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வா என்று அழைத்தான் அவன். முகுந்த் என்று சொல்லிக் கொண்டு வந்த பிரகாஷ், அவள் அவன் மனைவி சுமித்ரா. வாங்க எல்லாரும் என் கூட என்று சிறுமிகளை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள் சுமித்ரா. கதவை பூட்டிக் கொண்டு சிறுமிகளை முன்னால் நடக்கவிட்டு இருவரும் பின்னால் நடந்தார்கள். கீர்த்தனா மட்டும் வேண்டுமென்றே அந்த பெண்மணியின் முன்னால் கொஞ்சம் அருகிலேயே நடந்தாள். ஏன் பிரகாஷ், இந்த தடவை ஏன் இப்படி பண்றாங்க? பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து 5 நாள் ஆயிப்போச்சு. என்ன பண்ண சொல்ற? இதுவரை இப்படி ஆனதில்ல. இந்த தடவை அந்த டாக்டர் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்றாரு போல. என்ன பிரச்சனையா இருக்கும்? வேற என்ன, எல்லாம் பணம் தான். ஆபரேஷன் பண்றதுக்கு மட்டும் அவருக்கு பணம் கொடுக்கறாங்க. அவரோட வேலை தானே முதல்ல நடக்கணும். அதுதான் பணம் பத்தாதுன்னு ஸ்ட்ரைக் பண்றாரு. அவர்கள் மெல்லிய குரலில் பேசி கொண்டாலும் கீர்த்தனா உன்னிப்பாக கவனித்து கேட்டதில் அவளுடைய காதுகளில் அந்த வார்த்தைகள் விழுந்தது. ஆபரேஷனா? என்ன ஆபரேஷன்? என்ன ஆபரேஷன் பண்ண போறாங்க இவங்க? அவளுடைய வயிற்றில் பயப்பந்து உருண்டது. அதற்குள் அவர்கள் பேச்சை நிறுத்தி இருந்தார்கள். அறை ஒன்றின் உள்ளே அழைத்து சென்றனர். அது விசாலமான அறையாக இருந்தது. நோயாளிகளை படுக்க வைக்கும் கட்டில்கள் வரிசையாக போடப்பட்டிருந்தது அங்கு. இதுல வரிசையா படுங்க எல்லாரும், அதட்டினான் பிரகாஷ். இல்ல, நாங்க படுக்க மாட்டோம். எங்களை என்ன பண்ண போறீங்க? கீர்த்தனா தான் தைரியமாக கேட்டாள். உடனே அவளுடைய கன்னத்தில் சப்பென்று அறைந்தாள் அந்த பெண். ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? பேசாம படு. சத்தம் போட்டவளை முறைத்தாள் கீர்த்தனா. அதற்குள் மற்றொரு சிறுமி கண்ணீருடன் கெஞ்சினாள்.
எங்களை விட்டுருங்க, நான் எங்க வீட்டுக்கு போகணும், அம்மா அப்பா கிட்ட போகணும் என்று அழுகையுடன் கூறினாள். வீட்டுக்கு தானேம்மா, போகலாம், இப்ப பேசாம படுங்க என்று குரலை கொஞ்சம் தாழ்த்தி கொண்டு பேசினாள் சுமி. அப்போது உள்ளே இருந்து 50 வயது மதிக்கத்தக்க மனிதர்கள் 2 பேர் வந்தார்கள். என்னையா இந்த டாக்டர் இப்படி பண்றாரு, இவரால பிரச்சனை ஆகுதே. என்ன பண்ண சொல்றீங்க, எந்த நேரத்துல பிரச்சனை பண்ணா அவருக்கு நல்லதுன்னு பார்த்து பண்றாரு. பேசியபடியே வெளியே வந்தார்கள். என்ன பிரகாஷ், குழந்தைங்க எல்லாம் ஒழுங்கா இருக்காங்கல்ல என்று பிரகாஷிடம் கேட்டான் வந்தவர்களில் ஒருவன். ஆமா ஐயா, இருக்காங்க, ஆனா என்ன பயத்துல அழுதுகிட்டே இருக்காங்க. ஏமா சுமித்ரா, குழந்தைகளை எல்லாம் படுக்க வையே, நம்ம சின்ன டாக்டர் வந்துட்டு இருக்காரு. சொல்லி முடிப்பதற்குள் அவன் குறிப்பிட்ட அந்த மருத்துவர் உள்ளே நுழைந்தார். கொஞ்சம் இளம் வயதில் இருந்தான் அவன். டாக்டர், குழந்தைகளுக்கு மயக்கம் தர்றேன்னு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது, புரிஞ்சுதா? இன்னைக்கு ஒரு நாள் எப்படியோ சமாளிக்கணும், வேற வழியே இல்லை. சரிங்க சார், லைட் டோசஸா கொடுக்கறேன். அதற்குள் சிறுமிகளை கட்டில்களில் படுக்க வைத்திருந்தாள் சுமித்ரா. பிரகாஷ், சுமித்ரா, பொண்ணுங்க பத்திரம். சரிங்க ஐயா. மருத்துவர் சிரிஞ்சில் மருந்தை ஏற்ற ஆரம்பித்தார். மற்ற இருவரும் அங்கிருந்து அகன்று சென்றார்கள். நித்யா, அசோக், சஞ்சய் ஏறி வந்த கார் கற்பகம் மருத்துவமனையை நெருங்கி இருந்தது. டிரைவர், வண்டியை உள்ள கொண்டு போக வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கோங்க, நாங்க இறங்கிக்கிறோம் என்று ஓட்டுநரிடம் சொன்னாள் நித்யா. மருத்துவமனையை அடைவதற்கு சிறிது தூரம் இருக்கும் போதே ஓட்டுநரிடம் காரை நிறுத்த சொல்லி மூவரும் இறங்கிக் கொண்டு அதை திருப்பி அனுப்பி வைத்தார்கள். பின்னர் இளைஞர்களிடம் திரும்பினாள் நித்யா. உள்ள போறப்ப நாம 3 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா போவோம், சேர்ந்து போக வேண்டாம். நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமா போகலாம், யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. ஒரு இடம் கூட விடாம அத்தனை இடத்தையும் கண்காணிக்கணும், ஒவ்வொரு ரூமையும் கூட மறைஞ்சிருந்து செக் பண்ணணும். கண்டிப்பா எவிடன்ஸ் ஏதாவது நமக்கு கிடைக்கும். ஏன், ஒருவேளை அந்த குழந்தைகளே கூட நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே மேடம், ஓகே, லெட்ஸ் கோ. மூவரும் ஒவ்வொருவராக சிறிது நேரம் இடைவெளி விட்டு உள்ளே நுழைந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்து சென்றார்கள். முதலில் நித்யா சென்ற பக்கத்தில் கொஞ்சம் கூட்டம் காணப்பட்டது. அங்கு மருத்துவர்கள் ஒவ்வொரு தனித்தனி அறைகளில் தங்களை காண வந்த நோயாளிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். வெளியே இருக்கைகளில் அமர்ந்தபடி நோயாளிகள் காத்திருந்தனர். அவர்களோடு சென்று அமர்ந்து கொண்டாள் நித்யா. அங்கேயே அமர்ந்தவாறு சுற்றிலும் நோட்டமிட்டாள். சென்னையில் இருந்து குழந்தைகளை கடத்தி வந்த முகுந்தோ மீனலோசனியோ அல்லது வேறு யாராவது சந்தேகப்படும்படியாக கண்களில் படுகிறார்களா என்று சிறிது நேரம் பார்த்துவிட்டு பிறகு எழுந்து அங்கிருந்து நகர்ந்து வேறு புறமாக சென்றாள். அந்த திசையில் ஆள் அரவம் இல்லாமல் அமைதியாக இருந்தது. ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக அறைகள் பூட்டி கிடந்தது. அந்த அறைகளின் ஜன்னல் கதவுகளை திறந்து உள்ளே பார்க்க முயற்சி செய்தாள். அப்படி ஒரு அறையில் ஜன்னல் கதவை லேசாக திறக்க முயன்ற போது உள்ளே இருந்து பேச்சு சத்தம் கேட்டது. சட்டென்று ஒரு பக்கமாக ஒளிந்து கொண்டு வெளியே இருந்து பார்க்கும் அளவுக்கு கதவை லேசாக திறந்து வைத்துவிட்டு ஓரமாக நின்று கொண்டாள். ஏய்யா பசுபதி, டாக்டர் கார்மேகம் தன்னோட பையன் அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கான், இந்த நேரத்துல என்னால வர முடியாது, பையனுக்கும் பொண்டாட்டிக்கும் சந்தேகம் வரும்னு தானே சொன்னான். ஆமா பரமசிவம், அப்படித்தான் சொன்னான். 2 நாள்ல வர்றேன்னு சொன்னான். 2 நாள் முடிஞ்சும் என்னையா ஆளை காணோமேன்னு ஃபோன் பண்ணா, எனக்கு கொஞ்சம் பேசணும், நீங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்றான்யா. வெளியே நின்று அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த நித்யாவுக்கோ பரமசிவம் என்கிற பெயரை கேட்டதும் சட்டென்று ஏதோ பொறி தட்டியது போல இருந்தது. பரமசிவமா? யோசித்துக் கொண்டே ஜன்னல் வழியே மெதுவாக எட்டி பார்த்தாள். அவள் சந்தேகப்பட்டது சரிதான். அந்த பரமசிவம் என்பது வேறு யாரும் அல்ல, தேவி இல்லத்தின் உரிமையாளர் அபராஞ்சிதா தேவராஜன் தங்கள் குடும்ப நண்பர் என்றும் கீர்த்தனாவை தத்தெடுத்து செல்வதாக கூறி கடத்தி சென்ற மீனலோசனி, முகுந்த் என்று தங்கள் பெயர்களை பொய்யாக கூறி வந்தவர்களை அபராஞ்சிதாவிடம் அறிமுகம் செய்து வைத்தவனுமான அதே பரமசிவம்தான் அங்கு இருந்தான். முதல்ல மனோஜ், இப்ப இந்த பரமசிவம், இன்னும் எத்தனை பேர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ தெரியலையே. மனதில் கோபத்துடன் நினைத்தபடி காதை தீட்டிக்கொண்டு தொடர்ந்து அவர்கள் பேசுவதை உன்னிப்பாக கேட்க ஆரம்பித்தாள். சரி, பின்ன இதுக்கு என்னதான் முடிவு? அந்த குழந்தைங்களை இங்க கூட்டிட்டு வந்து எத்தனை நாள் ஆகுது? இதுவரை இப்படி நடந்ததே இல்லையே. அதுக்குத்தானே இன்னைக்கு நைட் எல்லாரையும் பாஸ் கூப்பிட்டு இருக்காரு. ஓ ஆமா இல்ல, நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின பசுபதி. அந்த டாக்டரும் தானே மீட்டிங்க்கு வரான். ஆமாமா, மீட்டிங்கே அதுக்கு தானே. அவனை எப்படியாவது சம்மதிக்க வைக்கத்தான் பாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கார்.
எனக்கும் ஃபோன் வந்துச்சு, திடீர்னு ஏற்பாடு செஞ்சதா சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மீட்டிங்ல எல்லாரும் வர்றாங்கன்னு சொன்னாரு. ஓ அப்படியா? மீட்டிங் எங்க நடக்க போகுது? எப்பவும் போலத்தான், நம்ம பாஸோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான். ஓ, இவங்களுக்கு பாஸ்ன்னு வேற ஒருத்தன் இருக்கானா? நித்யா யோசித்து கொண்டிருக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தனர் அசோக்கும் சஞ்சயும். நித்யாவிடம் ஏதோ பேச வந்த சஞ்சயை வாயில் விரலை வைத்து அமைதியாக இருக்கும்படி சொன்னவள் உள்ளே பேசுவதை கேட்குமாறு சைகையில் கூறினாள். எல்லோருமேன்னா மனோஜும் கைலாசமா வராங்க? ஆமா பசுபதி, எல்லாரையும் மீட்டிங்க்கு வர சொன்னதாதான் பாஸ் சொன்னாரு. சரி, எப்படியோ வேலை சீக்கிரமா முடிஞ்சு நமக்கு வர வேண்டிய பணம் சீக்கிரமா நம்ம கைக்கு வந்தா சரிதானே. அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த சஞ்சய் உள்ளே சென்று அவர்களை கையும் களவுமாக பிடித்து விடலாம் என்று நித்யாவிடம் கேட்டான். வேண்டாம் என்று சொன்னவள் அங்கிருந்து போகலாம் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்றாள். சிறிது தூரம் சென்ற பிறகு, நீங்க 2 பேரும் தனித்தனியா போய் என்ட்ரன்ஸை விட்டு நாம வர்றப்ப கார்ல இருந்து இறங்கினோமே அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். மற்றதெல்லாம் அங்க வச்சு பேசிக்கலாம் என்று மெல்லிய குரலில் அவர்களிடம் சொன்னாள் நித்யா. மூவரும் பிரிந்து நடக்க தொடங்கினார்கள். நேராக வாசலுக்கு செல்லாமல் இன்னும் ஒரு சுற்று சென்று பார்த்துவிட்டு அப்படியே வெளியேறலாம் என்று நினைத்த நித்யா மீண்டும் வந்த வழியே சென்றாள். கட்டிட வளாகத்தின் ஒரு புறத்தில் இருந்து மற்றொரு புறத்திற்கு செல்ல மெல்ல நடை போட்டவளின் கண்களில் திடீரென்று அங்கு ஓர் ஓரத்தில் சுவரோடு ஒட்டி பயத்துடன் மருண்ட விழிகளோடு அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருந்த சிறுமி ஒருவள் தென்பட்டாள். இந்த பொண்ணு யாரு? ஏன் இங்க நிக்கிறா? ஒருவேளை நாம தேடிக்கிட்டு இருக்கிற குழந்தைகள்ல ஒருத்தியா? இப்படி சந்தேகம் வந்தவுடன் வேகமாக நடைகளை போட்டு 4 எட்டில் அந்த சிறுமியின் அருகில் சென்றாள் நித்யா. அந்த பக்கம் திரும்பியவாறு அவளுக்கு முதுகை காட்டி நின்றிருந்த சிறுமியை பின்னால் இருந்து அவளுடைய தோளில் கை போட்டாள் நித்யா. பாப்பா, யாரும்மா நீ என்று கேட்டாள். நம் தமிழ் மொழியை கேட்டதும் அந்த சிறுமிக்கு மனதில் ஒரு தைரியம் வர வேகமாக திரும்பி பார்த்தாள் நித்யாவை. அவள் வேறு யாரும் அல்ல. சமயோஜிதமாக யோசித்து நித்யாவின் அலைபேசியில் தவறிய அழைப்புகள் கொடுத்து தங்களை காப்பாற்ற தமிழ்நாட்டில் இருந்து IPS நித்யாதேவி கண்டிப்பாக வருவார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்த அதே சிறுமி கீர்த்தனாதான். அவளுடைய கண்கள் மயக்க கலக்கத்தில் இருந்தது. இதற்கு முன் அவள் நித்யாவை பார்த்ததில்லை என்பதால் கீர்த்தனாவுக்கு அவள்தான் நித்யா என்பது தெரியவில்லை. ஆனால் நித்யாவுக்கு சட்டென்று அவளை அடையாளம் தெரிந்தது. அபராஞ்சிதா கொடுத்த புகைப்படத்தில் பார்த்த அதே முகம். கீர்த்தனா, நீ கீர்த்தனா தானே? பரபரப்புடன் கேட்டாள் நித்யா. இந்த கேள்வியில் கீர்த்தனாவுக்கு அவள் மேல் நம்பிக்கை வர, அதற்கு மேல் முடியாமல் அவளுக்கு கண்கள் இருண்டு கொண்டு வர, முகத்தில் தேங்கிய நம்பிக்கையுடன் அப்படியே மயங்க தொடங்கினாள். உடனே சட்டென்று அவளை கைகளால் தாங்கிக் கொண்டாள் நித்யா. கீர்த்தனா, இங்க இருந்து வாசலுக்கு போறதுக்கு கொஞ்ச தூரம் தாமா, நான் உன்னை பிடிச்சுக்கிறேன், அப்படியே என் கூட நடந்து வந்துரு, சரியா? சிறுமியிடம் சொன்னவள் அவளை தாங்கி பிடித்தபடி நடந்தாள். கீர்த்தனாவும் புரிந்து கொண்டவளாக அங்கிருந்து எப்படியும் வெளியேறிவிட வேண்டும் என்று நினைத்து தன்னைத்தானே சமாளித்தபடி நடந்தாள். நித்யாவுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. குழந்தைகளை எங்க வச்சிருப்பாங்க? அதுல கீர்த்தனா மட்டும் எப்படி தப்பிச்சு வெளியே வந்திருப்பா? யோசனையுடன் கீர்த்தனாவை இறுக பிடித்து கொண்டாள். தாங்கள் வெளியேறும் முன் கீர்த்தனாவை தேடி யாரும் வந்துவிடக் கூடாதே என்று நினைத்தபடியே நடந்தாள். ஒரு வழியாக வெளியே சஞ்சயும் அசோக்கும் நின்றிருந்த இடத்திற்கு வந்தாள். தங்கள் உயர் அதிகாரியுடன் சிறுமி ஒருத்தி வந்து கொண்டிருப்பதை கண்டு ஆச்சரியமாக பார்த்தபடி நின்றிருந்தார்கள் அசோக்கும் சஞ்சயும். அசோக், கார் டிரைவருக்கு போன் பண்ணீங்களா கேட்டாள் நித்யா. பண்ணியாச்சு மேடம், வந்துட்டு இருக்கார். அசோக் சொல்லி முடிப்பதற்குள் கார் அவர்களுக்கு அருகே வந்து நின்றது. மேடம், யார் மேடம் இந்த பொண்ணு கேட்டான் சஞ்சய். காருக்கு உள்ள போய் பேசலாம் சஞ்சய், வெளியே இருந்து எதுவும் வேணாம். கார் கதவை திறந்து விட்டான். கீர்த்தனாவை கைத்தாங்களாக முதலில் ஏற்றிவிட்டு பிறகு தானும் உள்ளே ஏறி அமர்ந்து கொண்டான். சஞ்சய், அந்த வாட்டர் பாட்டிலை எடுங்க, எடுத்து கொடுத்தான். கீர்த்தனா, இந்தம்மா தண்ணி குடி, பயப்படாத, நான் தான் IPS நித்யாதேவி, உங்களை எல்லாம் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கோம். நித்யா இப்படி சொன்னதும் கீர்த்தனாவின் முகத்தில் நிம்மதியான ஒரு சிரிப்பு பரவியது. எனக்கு மயக்கம் வருது மேடம், அவங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்க மேடம். ஓ சரிம்மா, எல்லாம் சரியாயிடும், இந்தா தண்ணி குடி கொஞ்சம். கீர்த்தனா அவளிடம் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுக்க கையை நீட்டினாள். ஆனால் முடியாமல் அப்படியே மயங்கி நித்யாவின் மடியிலேயே சரிந்தாள். அவளை இருக்கையில் படுக்க வைத்து விட்டு கொஞ்சம் தள்ளி அமர்ந்து கொண்டாள் நித்யா.
மேடம், யார் இந்த பொண்ணு? ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் இளைஞர்கள் இருவரும். சஞ்சய், டிரைவரை கொஞ்சம் கீழே இறங்கி நின்று வெயிட் பண்ண சொல்லுங்க, நாம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு போகலாம். ஓகே மேடம் என்று சொல்லிவிட்டு ஓட்டுநரிடம் கூறினான். அவனும் கீழே இறங்கி அங்கிருந்து சிறிது தள்ளி நின்று கொண்டான். அசோக், நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நாம தேடிட்டு இருக்கிற அந்த பொண்ணுங்க இங்க இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஆனா கண்டுபிடிக்க முடியல. இந்த பொண்ணு கீர்த்தனா அங்க இருந்துதான் தப்பிச்சு வந்திருக்கா. இவதான் எனக்கு ஆரம்பத்துல மிஸ்டு கால் கொடுத்த பொண்ணு. மயக்கம் தெளியட்டும், விவரம் கேட்டுக்கலாம். ஆனா இப்ப அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு நாம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. சொல்லுங்க மேடம், ஒன்றாக கூறினார்கள் இரு இளைஞர்களும். இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம மறைஞ்சிருந்த அந்த 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டோம்ல? எஸ் மேடம். அவங்க 2 பேரும் பேசினதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு கிளியரா புரியுது இல்லையா? எஸ் மேடம். இன்னைக்கு நைட்டு ஒரு மீட்டிங் நடக்க போகுது. எஸ், கரெக்ட். அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம உள்ளே போக வேண்டாம்னு சொன்னேன். நமக்கு இவங்களை மட்டும் பிடிச்சா பத்தாது, மொத்த கூட்டத்தையும் பிடிக்கணும். இன்னைக்கு நடக்க போகிற மீட்டிங்கில் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே கலந்துக்க போகிறாங்களாம். ஸோ நாமளும் அந்த இடத்துக்கு போகிறோம். ஒட்டுமொத்த கும்பலையும் கையும் களவுமா பிடிக்கிறோம். அதுதான் என்னோட பிளான். நல்ல ஐடியா தான் மேடம். பட் அந்த மீட்டிங் நடக்க போகிற இடம் ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ன்னு பேசிக்கிட்டாங்க. அது எங்கே இருக்குது, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாதே மேடம் நமக்கு. ஆமா அசோக், தெரியாதுதான். ஆனா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசணும்னு தான் டிரைவரை இங்க இருக்க வேண்டாம்னு நினைச்சேன். நம்ம லாங்குவேஜ் அவருக்கு தெரியாதுதான், இருந்தாலும் சொல்ல முடியாது. யார நம்புறது? எஸ் மேடம், கரெக்டு தான் நீங்க சொல்றது. மீட்டிங் நடக்க போற இடத்த எப்படி மேடம் கண்டுபிடிக்க போறோம்? சொல்றேன் சஞ்சய், நீங்க இப்ப என் கூட வர வேண்டாம். இங்கேயே எங்கேயாவது நின்று ஹாஸ்பிட்டலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சஞ்சய், நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. அந்த பசுபதியும் பரமசிவமும் எப்படியும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வருவாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸையே கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வசதியா நின்னுக்கோங்க. அவங்க 2 பேரும் இங்க இருந்து நேரா அந்த மீட்டிங் பிளேஸுக்கு போவாங்களா, இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சு அவங்கவங்க வீடுகளுக்கு போயிட்டு அப்புறமா போவாங்களான்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நீங்க அதை வாட்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். 2 பேர்ல முதல்ல யார் வெளியே கிளம்பி வந்தாலும் நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போங்க. அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சு யாரு முதல்ல கிளம்புறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்க அநேகமா நேரா வீட்டுக்கு போவாங்க. அங்க போயும் இதே மாதிரி வெளியே நின்று வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நைட்டு எப்படியும் மீட்டிங் போக கிளம்பித்தானே ஆகணும். அப்ப திரும்பவும் அவங்கள ஃபாலோ பண்ணி எங்கேயாவது மெயின் ரோடுக்கு போறப்ப எனக்கு தகவல் சொல்லுங்க. லைவ் லொகேஷன் அனுப்பினா நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேயா சஞ்சய், கரெக்டா செய்வீங்கல்ல? எஸ் மேடம். கொஞ்சம் பிசகினாலும் மொத்த பிளானும் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சஞ்சய், புரிஞ்சுதா? எஸ் மேடம், யூ டோன்ட் வரி. நான் பார்த்துக்கிறேன். இந்த பிளானை நல்லபடியாக நடத்தி சக்ஸஸ் பண்ணுவோம் மேடம். அந்த கடத்தல்காரங்களை நாம் கூண்டோட பிடிக்கிறோம். அவங்க கையில் விலங்கு மாட்டுறோம். இது உறுதி மேடம். உறுதியான குரலில் கூறினான் சஞ்சய். எஸ் மேடம், அந்த குழந்தைகளையும் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்ற போவது நிச்சயம்தான் மேடம். சஞ்சயை தொடர்ந்து அசோக்கும் கூறினான். இருவரின் திடமான நம்பிக்கை மிகுந்த பேச்சுக்களை கண்ட நித்யாவுக்கு இன்னும் அதிக நம்பிக்கை பிறந்தது. தட்ஸ் குட். இருவரிடமும் இரு பக்கங்களிலும் கைகளை ஹைஃபை கொடுத்தாள் நித்யா. அவர்களும் உற்சாகத்துடன் கை கொடுத்து ஹைஃபை என்று தட்டினார்கள். சஞ்சய் காரிலிருந்து இறங்கிக் கொண்டு ஓட்டுநரை அழைத்தான். நித்யாவின் அருகில் அப்படியே இருக்கையில் கீர்த்தனா படுத்திருக்க அசோக் முன்புறம் ஓட்டுநர் அருகில் அமர்ந்து கொண்டான். மூவரையும் சுமந்து கொண்டு கிளம்பியது அந்த வாகனம். எங்கே செல்வது என்று ஓட்டுநர் அசோக்கிடம் கேட்டான். மேடம், நேரா நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு தானே போறோம். இல்ல அசோக், நம்ம கூட இப்ப இந்த பொண்ணு கீர்த்தனாவும் இருக்கா. அவளுக்கு முழுசா மயக்கம் தெளிய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. எப்படியும் நைட்டு நம்ம வெளியே கிளம்பி ஆகணும். இவளை மட்டும் தனியா ரூம்ல எப்படி விட்டுட்டு போறது? ஆமா மேடம், நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஆனா எங்க விட்டுட்டு போக முடியும் மேடம்? யோசனையுடன் கேட்டான் அசோக். ஒரு நிமிடம் யோசித்தவள், பேசாம பானு அக்கா கிட்ட வேணா விட்டுட்டு போவோம் அசோக், அதுதான் சேஃப். கீர்த்தனா அங்க இருந்து தப்பிச்சிட்டாங்கிறத இந்நேரம் அவங்க கவனிச்சிருப்பாங்க. உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணாங்கன்னா நம்மளையும் சேர்த்து அவங்க கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்கள பிடிக்கிற வரைக்கும் இந்த பொண்ணு பானாக்கா வீட்லயே இருக்கட்டும். நீங்க டிரைவர்கிட்ட அங்கேயே விட சொல்லுங்க. வண்டி பானுவின் வீட்டை நோக்கி விரைந்தது. பானுவிடம் தகவல் சொல்வதற்காக தன் அலைபேசியை எடுத்து அழைப்பு விடுத்தாள்.
இந்த சமயத்தில் கற்பகம் மருத்துவமனையில் சிறுமிகளை அடைத்து வைத்திருந்த அறையை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் பிரகாஷும் சுமித்ராவும். என்ன பிரகாஷ், இன்னைக்கு நைட்டு மீட்டிங் இருக்காமே, பாசு உன்னையும் கூப்பிட்டு இருக்காரு, ரொம்ப அதிசயமா இருக்கு. ஆமா சுமி, ஆச்சரியமா தான் இருக்கு. இது வரைக்கும் எந்த மீட்டிங்லேயும் எனக்கெல்லாம் அழைப்பு வந்ததில்லை. இந்த தடவை எதுக்கு கூப்பிட்டு இருக்காருன்னு தெரியல. எப்படியோ இன்னைக்காச்சும் நம்ம பாஸை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதே. இது வரைக்கும் பாஸ்ன்னு எல்லாரும் பேசிக்கிறத தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் நீ நேரில் பார்க்க போற, அதுவரை சந்தோஷம் தானே? ஆமா சுமி, நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு இந்த விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. பேசிக்கொண்டே இருவரும் அறையின் வாயிலுக்கு சென்று கதவில் பூட்டை திறக்க சாவியை எடுத்த பிரகாஷ் கதவின் மேல் கை வைத்ததும் அது அப்படியே உள்ளே சென்றதை கண்டு அதிர்ந்தான். சுமி, இதென்ன கதவு பூட்டாம கிடக்கு? மதியம் நாம வெளியே போறப்ப பூட்டலையா? ஐயோ, திறந்து கிடக்கா? ஏன் பிரகாஷ், நீங்க பூட்டலையா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ பூட்டல. நீங்க சொன்னீங்க, ஆனா சாவி கொடுத்தீங்களா? தலையில் அடித்து கொண்டான் பிரகாஷ். கொடுக்க மறந்துட்டேன்னா நீ கேட்க வேண்டியது தானேடி, கத்தினான் மனைவியிடம். சரி, இப்ப கத்துறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. உள்ள எல்லா பிள்ளைங்களும் பத்திரமா இருக்கான்னு பாப்போம் வா. எந்த பிரச்சனையும் ஆகியிருக்க கூடாதே என்று வேகமாக உள்ளே நுழைந்தார்கள் இருவரும். உள்ளே வரிசையாக போடப்பட்டிருந்த கட்டில்களை பார்த்து கொண்டே வந்தார்கள். மூன்றாவதாக இருந்த கட்டிலில் யாரும் இல்லாமல் படுக்கை காலியாக இருந்ததை கண்டு தூக்கி வாரி போட இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். யோ, இந்த படுக்கை காலியா கிடக்குது, இதுல படுத்திருந்த பொண்ணை காணோமே, எங்க போனா? ஓடிட்டாளா? அது எப்படி சுமி ஓட முடியும்? நம்ம எதிரில் தானே அந்த சின்ன டாக்டர் எல்லாருக்கும் மயக்க ஊசி போட்டாரு. எப்படி வெளியே ஓடி போயிருப்பா? அதானே, அப்படியே இந்த ரூமை விட்டு வெளியே போனாலும் ஹாஸ்பிட்டலை விட்டு எப்படி அவளால் வெளியே போயிருக்க முடியும்? ஆமா சுமி, இந்த ஆஸ்பத்திரி காம்பவுண்டை விட்டு கண்டிப்பா அவளால் வெளியே போயிருக்கவே முடியாது. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும், தேடலாம் வா என்று சொன்ன பிரகாஷ், முதல்ல இந்த ரூம்லயே கூட இருக்காளோ என்னவோ, கட்டிலுக்கு அடியில எல்லாம் நல்லா குனிஞ்சு பாரு என்று மனைவியை விரைவுபடுத்தினான். அந்த அறையின் மூலை முடுக்கெல்லாம் பார்த்துவிட்டு அங்கு இல்லை என்று தெரிந்ததும் அறையை விட்டு வெளியே வந்தார்கள். இப்ப வாச்சும் ஞாபகமா பூட்டிட்டு வா, திரும்ப ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. கதவை பூட்டி கொண்டு சாவியை பேண்ட் பாக்கெட்டில் வைத்து கொண்டான் பிரகாஷ். இது வேற புது பிரச்சனை வந்து தொலைஞ்சிடுச்சே, எப்படி சமாளிக்க போறோம்? பாசுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம தலை நம்ம கிட்ட இருக்காது. என்ன ஆகு போகுதோ கடவுளே, புலம்பினான் பிரகாஷ். அதுல இன்னைக்கு மீட்டிங் வேற போகணுமே, இந்த பிரச்சனையோட எப்படி போய் அவரை நேர்ல பார்க்க போறேன்? அவனுக்கு கண்களில் கண்ணீர் வராத குறைதான். இங்க பாருங்க பிரகாஷ், சும்மா புலம்பாதீங்க, ஒண்ணு வேணா பண்ணலாம். என்ன சொல்ற நீ? இந்த விஷயத்த நாம சொன்னாதானே தெரிய போகுது எல்லாருக்கும். அப்ப சொல்லாம நாம சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாதா? சும்மா பைத்தியக்காரி மாதிரி பேசாத சுமி. எப்படியும் நாளைக்கு அவங்க வர்றப்ப விஷயம் தெரியத்தானே போகுது. 5 பேர் இருக்கிற இடத்துல 4 பேர் இருந்தா கேட்க மாட்டாங்களா? நாம தானே பதில் சொல்லணும். ஆமா பிரகாஷ், இன்னைக்கு சொல்ல வேண்டாம். நாளைக்கு அவங்க வந்து பாக்குறப்ப அப்பதான் நாமளும் பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்து அதிர்ச்சி ஆகிற மாதிரி காட்டிப்போம். நைட்டு கூட பார்த்தோம், எல்லாருமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஓ, அப்படி சொல்றியா? இது கூட சரிதான். இன்னைக்கு மீட்டிங் போறப்ப இந்த பிரச்சனையோட நம்ம பாஸை என்னால சந்திக்கவே முடியாது, பயமா இருக்கு எனக்கு. அதனால நீ சொல்ற மாதிரியே செய்யலாம் சுமி, நடக்கிறது நடக்கட்டும். சரி பிரகாஷ், இப்ப எதுக்கும் ஒரு தடவை போய் தேடி பார்க்கலாம் வா. இரு 2 பேரும் எதுக்கு ஒன்னா போகணும்? நீங்க இப்படி போங்க, நான் அப்படி போறேன். சரி. இருவரும் ஆளுக்கொரு பக்கமாக சென்று தேட ஆரம்பித்தார்கள். எல்லா பக்கங்களிலும் அலைந்து பார்த்துவிட்டு அரை மணி நேரம் கழித்து அசதியுடன் சுமித்ரா அங்கு வந்து சேர்ந்த போது பிரகாஷும் அங்கு வந்து நின்றிருந்தான். என்ன சுமி, எங்கேயும் இல்லையா? அலைஞ்சதுதான் மிச்சம், எங்கேயும் காணோம். அந்த நேரமே நாம கவனிச்சிருந்தா கூட ஒருவேளை நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியும். இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் எங்க போய் தேடுறது? நாளைக்கு என்ன நடக்க போகுதோ? இருவரும் புலம்பிக் கொண்டார்கள் பயத்துடன். நிரஞ்சனாவும் அசோக்கும் சென்ற கார் நேராக பானுவின் வீட்டை சென்று சேர்ந்தது. இருவரும் கீர்த்தனாவை ஒரு பக்கமாக பிடித்து கொண்டு உள்ளே சென்றார்கள். நித்யா வரும் வழியிலேயே பானுவிடம் தொடர்பு கொண்டு தகவல் சொல்லி இருந்ததால் அவர்களை எதிர்பார்த்தபடிதான் இருந்தாள். உள்ளே கூட்டிட்டு வா நித்யா அந்த பொண்ணை, பானு சொல்லவும் உள்ளே விருந்தாளிகள் உபயோகிக்க கூடிய படுக்கை அறைக்குள் அழைத்து சென்று படுக்க வைத்தனர் கீர்த்தனாவை. என்ன நித்யா, என்ன நடந்துச்சு? யார் இந்த பொண்ணு? போன்ல கேட்டதுக்கு வந்து சொல்றதா சொன்ன. ஆமா பானுக்கா,
இந்த பொண்ணு பேரு கீர்த்தனா. சென்னையில இருந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கிறதா சொன்னேனே, அதுல ஒரு பொண்ணு தான். ரொம்ப பிரில்லியண்டா எனக்கு மிஸ்டு கால் கொடுத்து அலர்ட் பண்ணாலே அதே பொண்ணுதான். ஓ, எங்க இருந்தா இந்த பொண்ணு? இந்த பொண்ணு இருந்த இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்கள பிடிச்சாச்சா? நித்யா எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னாள் பானுவிடம். ஓ, இவ்வளவு நடந்திருக்கா? அப்படின்னா எப்படியும் இன்னைக்கு அவங்கள பிடிச்சிருவீங்க. பிடிச்சிருவோம்க்கா, கண்டிப்பா பிடிக்கணும். சூப்பர் டி நித்யா. சரிங்கக்கா, நாங்க இப்ப கிளம்புறோம். இந்த பொண்ணு எப்ப கண்ணு முழிப்பான்னு தெரியல. நான் ஹோட்டல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்றேன். ஆனா அதுக்குள்ள கீர்த்தனாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிடும்னு நினைக்கிறேன். உடனே அவ பயப்படத்தான் செய்வா. நீங்க உடனே எனக்கு போன் பண்ணுங்க, நான் அவகிட்ட பேசி விவரத்தை சொல்றேன். சரியாக்கா? சரிடி, பத்திரமா போயிட்டு வா, வெற்றியோட வா. சரிங்கக்கா. இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். ஹோட்டலுக்கு சென்று சேர்ந்த பிறகு கற்பகம் மருத்துவமனையில் தகவல் எதுவும் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்காக சஞ்சயை அலைபேசியில் தொடர்பு கொண்டான். உடனே அழைப்பை ஏற்று தொடர்புக்கு வந்தான் சஞ்சய். சொல்லுங்க மேடம். என்ன சஞ்சய், அங்க எதுவும் தகவல் இருக்கா? அந்த பசுபதியோ பரமசிவமோ வெளியே கிளம்பினாங்களா? நோ மேடம், இது வரைக்கும் அவங்க 2 பேர்ல ஒருத்தர் கூட வெளியே வரல. அநேகமா 2 பேரும் சேர்ந்து டைரக்டா மீட்டிங்குக்கு தான் கிளம்புறதா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். அப்படித்தான் இருக்கணும் சஞ்சய். ஏன்னா டைம் இப்பவே 8 போகுதே. சரி, நீங்க எங்க வெயிட் பண்றீங்க? அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது சஞ்சய், கொஞ்சம் கவனமா வாட்ச் பண்ணுங்க. இல்ல மேடம், நான் ஒரு ஆட்டோவில் இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். அவங்க வெளியே கிளம்பி வந்த உடனே நான் இதே ஆட்டோவில் அப்படியே கிளம்பிடுவேன். ஸோ நோ ஒரி மேடம். ஓகே சஞ்சய், கிளம்பின உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கொஞ்ச தூரம் போன உடனே ஞாபகமா லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே மேடம், ஷியோர். அழைப்பை துண்டித்த அடுத்த நிமிடம் மீண்டும் அவளுடைய அலைபேசி சினுங்கியது. பானுவிடம் இருந்து அழைப்பு வந்திருந்ததை கண்டு வேகமாக அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். சொல்லுங்க பானாக்கா, கீர்த்தனா எழுந்துட்டாளா? ஆமா நித்யா, இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடிதான் எழுந்தா. நாம நினைச்ச அளவுக்கு எல்லாம் ஒன்னும் பயப்படல. அவ எழும்பி சுத்தி சுத்தி பார்த்தா. அதுக்குள்ள நான் அவளை கவனிச்சு பக்கத்துல போய் மெதுவா விவரம் சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணேன். இந்தா பேசு அவகிட்ட. அடுத்த நொடி எதிர்முனையில் கீர்த்தனாவின் குரல் கேட்டது. மேடம். கீர்த்தனா, நான் தான் நித்யா பேசுறேம்மா. நீ இப்ப இருக்கிறது எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில தான். அங்க இருக்கிற பானு அக்கா உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நான் நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு வர்றேன். நீ பயப்படாம இருக்கணும், சரியா? சரிங்க மேடம், நான் பயப்படல. வெரி குட். இந்த சின்ன வயசுல எவ்வளவு தைரியமா பேசுற. அங்க இருந்து பயமில்லாம தப்பிச்சு வந்திருக்க. குட் குட் கீர்த்தனா, இப்படித்தான் இருக்கணும். உனக்கும் என்னை மாதிரி IPS ஆகணுங்கிறது தான் கனவு இல்லையா? ஆமா மேடம், கண்டிப்பா நான் IPS ஆவேன் மேடம். ஷூர் ஷூர், அதுக்கான முழு தகுதியும் உனக்கு இருக்கு. நீ பெரிய IPS-ஆ வரத்தான் போற. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி மேடம். அப்புறம் மேடம், அங்க என்ன மாதிரி இன்னும் 4 பொண்ணுங்க இருக்காங்க மேடம். அவங்களையும் காப்பாத்தணும். கண்டிப்பாம்மா, அதுக்காகத்தான் போயிட்டு இருக்கோம். அந்த காரணத்துக்காகத்தான் உன்னை அங்க விட்டுட்டு வந்திருக்கேன். சரிம்மா, நீ இப்ப அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் நாளைக்கு வர்றேன். கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுவேன். இப்ப வச்சுடுறேன், சரியா? ஓகே மேடம். பிறகு இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸுக்கு அழைப்பு விடுத்து நடந்த அனைத்து விவரங்களையும் கூறினாள். ஓ, ஹாஸ்பிட்டலுக்குள்ள இவ்வளவு நடக்குதா? இதுல இத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? எஸ் இன்ஸ்பெக்டர். அந்த லிஸ்ட் இதோட முடியல. இன்னும் எத்தனை பேர்னு இன்னைக்கு நைட்டு நடக்க போற மீட்டிங்ல தான் சார் தெரியும். நீங்க உங்க போலீஸ் கேங்கோட வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிடுங்க. யாரும் அங்க இருந்து தப்பிச்சு வெளியே போயிடக்கூடாது சார். பி அலர்ட். ஓகே மேடம், டெஃபினெட்லி. ஸோ சஞ்சய் கிட்ட இருந்து கால் வந்த உடனே நானும் அசோக்கும் ஹோட்டல்ல இருந்து கிளம்பிடுவோம் சார். நாங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன் இன்ஸ்பெக்டர். லொகேஷனும் அனுப்புறேன். நீங்க ஒரு போலீஸ் படையோட அந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ கெட் ரெடி இன்ஸ்பெக்டர். ஓகே மேடம், நீங்க லொகேஷன் அனுப்புங்க. உடனே நாங்க புறப்பட்டு அங்க வந்துருவோம். யூ டோன்ட் வரி மேடம். அவங்களால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதபடி அவங்கள லாக் பண்ணிடலாம் மேடம். கண்டிப்பா இன்னைக்கு அவங்கள பிடிச்சிடுவோம். குட் இன்ஸ்பெக்டர். அடுத்த 1/4 மணி நேரத்தில் மருத்துவமனையில் இருந்து பசுபதியும் பரமசிவமும் கிளம்பிவிட்டதாக சொல்லி அழைப்பு வந்தது சஞ்சயிடம் இருந்து. குட் சஞ்சய், நீங்க எங்க இருக்கீங்க? நான் அவங்கள ஆட்டோவில் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன் மேடம். இன்னும் மெயின் ரோடு வரல. ஓகே சஞ்சய், நானும் அசோக்கும் இப்பவே கிளம்பிடுறோம். நீங்க லொகேஷன் அனுப்பின உடனே அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். பி கேர்ஃபுல் சஞ்சய், அவங்க கண்ணுல பட்டுடக்கூடாது நீங்க. எஸ் மேடம். அடுத்த 10 நிமிடங்களில் அங்கிருந்து கிளம்பினார்கள் நித்யாவும் அசோக்கும். தங்கள் காவல்துறை உடையில் சென்றார்கள்.
தங்கள் கார் பயணத்தின் போது அங்கு சென்று தாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, எப்படி செய்யலாம் என்பதை பற்றி இருவரும் பேசிக்கொண்டே சென்றனர். அசோக், நாம அங்க போய் மெயின் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள நுழைய முடியாது. பின்னாடி எதுவும் வழி இருக்கான்னு பார்த்து தான் போகணும். அப்படி இல்லைன்னா பின்னாடி சுவர் ஏறி குதிச்சுதான் உள்ள நுழைய முடியும். எஸ் மேடம். 3 பேரும் எப்படியோ உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா ஒரே இடத்துல நிக்காம வேற வேற பக்கமா போய் தான் உள்ள நடக்கிறத வாட்ச் பண்ணணும் மேடம். அதுதான் நமக்கு நல்லது. எஸ் அசோக், யூ ஆர் கரெக்ட். நான் ஜன்னல் எங்கே இருக்குன்னு பார்த்து உள்ள என்ன நடக்குது, என்ன பேசுறாங்கன்னு வாட்ச் பண்றேன். யாரெல்லாம் அங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் கவனிச்சு தான் பார்க்கணும். முடிஞ்சா அங்க நடக்கிறத வீடியோ எடுக்க ட்ரை பண்றேன். நீங்க 2 பேரும் அந்த பில்டிங் ஃபுல்லா எங்கெங்க என்னெல்லாம் இருக்குன்னு தரவா சுத்தி பாருங்க. முடிஞ்சா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க பில்டிங்ல ஜன்னல் கொஞ்சம் உயரத்துல ஏதாவது இருக்கான்னு பார்த்து அங்க இருந்து வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா கீழேயே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜன்னல்ல நின்னோம்னா யாராவது வந்தாங்கன்னா சட்டுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இதுல நாம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். எஸ் மேடம், ஷியூர். இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ் போலீஸ் கேங்கோட வந்துட்டார்னா அப்புறம் பிரச்சனை இல்லை. கற்பகம் மருத்துவமனை இருக்கும் திசையில் பயணப்பட்டு இருந்தார்கள் இருவரும். சிறிது நேரத்தில் சஞ்சயிடம் இருந்து வாட்ஸ்அப் செய்தி வந்திருப்பதாக அலைபேசி ஒலி எழுப்பி அறிவிப்பு தந்தது. எடுத்து பார்த்தாள். சஞ்சய் லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கார் அசோக். இது வின்சென்ட் ரோடு தானே காட்டுது. கேட்டவாறு தன் அலைபேசியை அசோக்கிடம் காட்டினாள். அசோக்கும் எடுத்து பார்த்தான். ஆமா மேடம், வின்சென்ட் ரோட்ல தான் போயிட்டு இருக்காங்க. உடனே ஓட்டுநரிடம் வின்சென்ட் ரோடு செல்லும் பாதைக்கு வண்டியை திருப்புமாறு கூறினாள். வாகனம் வின்சென்ட் ரோடு செல்லும் பாதையை நோக்கி விரைந்தது. அடுத்த அரை மணி நேரத்தில் சஞ்சய் சென்று கொண்டிருந்த ஆட்டோவை பார்த்து விட்டான் அசோக். மேடம், அதோ அந்த ஆட்டோவில் தான் சஞ்சய் போயிட்டு இருக்கார் பாருங்க. காரின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள் நித்யா. எஸ் அசோக், அது சஞ்சய் தான். ஆட்டோ அருகே சென்றவுடன் சஞ்சய்க்கு கை காட்டினான் அசோக். சஞ்சயும் கவனித்து கையசைத்தான். பிறகு முன்னால் சென்று கொண்டிருந்த காரை காட்டினான் சஞ்சய். பசுபதியும் பரமசிவமும் செல்லும் கார் அதுதான் என்பதை புரிந்து கொண்ட நித்யா தலையசைத்தாள். முன்னால் சென்ற காரை 2 வாகனங்களும் தனித்தனியாக துரத்தி சென்றது. மிகவும் அருகில் செல்லாமல் கொஞ்சம் இடைவெளியிலேயே பின்தொடர்ந்து சென்றார்கள். 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த கார் ஒரு இடத்தில் கொஞ்சம் வேகம் குறைந்தது போல் இருக்கவே பின்னே சென்று கொண்டிருந்த 2 வண்டிகளையும் இடைவெளி விட்டு நிறுத்தி கொண்டார்கள். நித்யா சஞ்சயை அலைபேசியில் அழைத்து ஆட்டோவில் இருந்து இறங்கி தங்களுடன் வந்து காரில் ஏறிக்கொள்ளுமாறு சொன்னாள். உடனே சஞ்சயும் இறங்கி சென்று அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். மெதுவாக சென்று கொண்டிருந்த எதிரிகளின் கார் அந்த சாலையின் இடது பக்கமாக திரும்பியது. அந்த பாதை ஒற்றையடி பாதை போல இருந்தது. ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்ததால் அதே இடத்தில் தங்கள் காரில் அமர்ந்தவாறு காத்திருந்தார்கள் நித்யாவும் 2 இளைஞர்களும். ஆள் இல்லாத இடத்துல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அவங்க நம்மளை கண்டுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா மேடம்? கேட்டான் அசோக். ஆமா அசோக், கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆனா அந்த பாதையில வேற எதுவுமே இல்லாம பிளைனா இருக்கு. 2 பக்கமும் புதரா கிடக்கு. அதனால இங்க இருந்து அந்த கார் போறதும் ரொம்ப நல்லாவே நமக்கு தெரியுது. அதனால பிரச்சனை எதுவும் இல்லை, பார்க்கலாம். அப்போது அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்த மற்றொரு கார் ஒன்று அதே ஒற்றையடி பாதையில் திரும்பியது. குட் டிரைவர், இப்ப அந்த பாதையில காரை விடுங்க என்று உற்சாகமாக ஓட்டுநரிடம் கட்டளையிட்டாள் நித்யா. உடனே அந்த பாதையை நோக்கி விரைந்தது அவர்களுடைய வாகனம். அந்த சாலை வரும் வரை வேகமாக சென்ற பிறகு அங்கு திரும்பியதும் மெல்லமாக பின்தொடர ஆரம்பித்தார்கள். எதிரிகளின் வாகனம் அந்த சாலை முடிவுக்கு சென்றதும் மீண்டும் அங்கிருந்து வலது பக்கம் திரும்பியது. மேடம், கார் ரைட்ல திரும்புது. ஆமா சஞ்சய், அது மெயின் ரோட் மாதிரி தெரியல இல்லையா? ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கே. ஆமா மேடம். இன்னும் சிறிது தூரம் சென்றதும் அங்கிருந்து பார்த்தால் முன்னே சென்று கொண்டிருந்த கார் ஒரு இடத்தில் நிற்பது தெரிந்தது. உடனே தங்களுடைய காரையும் ஓட்டுநரிடம் நிறுத்த சொன்னாள் நித்யா. பசுபதியும் பரமசிவமும் இறங்குவதையும் அவர்களால் அங்கிருந்து பார்க்க முடிந்தது. பார்த்து கொண்டிருக்கும் போதே இருவரும் அங்கிருந்த ஒரு பங்களாவிற்குள் நுழைந்தார்கள். அது ஒற்றையடி பாதையாக இருந்ததால் எந்த வெளிச்சமும் இல்லாமல் இருண்டு கிடந்தது. ஆனால் பாதை முடிந்து வரிசையாக இருந்த அந்த தெருவில் வெளிச்சம் பரவி கிடந்ததால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களால் பார்க்க முடிந்தது. பசுபதியும் பரமசிவமும் இறங்கி அங்கிருந்த ஒரு பங்களாவில் நுழைந்ததை கண்டதும் அடுத்து என்ன செய்வது என்பதை திட்டமிட ஆரம்பித்தார்கள். 2 பேரும் அந்த பங்களாவுக்குள்ள போயிட்டாங்களே மேடம், அடுத்து என்ன பண்ணலாம்? எங்க இருந்து மேடம் அவங்கள வாட்ச் பண்ணலாம் கேட்டான் சஞ்சய். நம்ம காரையும் அங்க கொண்டு போயிடலாமா மேடம்? இல்லைன்னா இங்கேயே இறங்கி நடந்து போலாமா?
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ், நாம எங்க நின்று வாட்ச் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உடனே நாம உள்ள போக வேண்டாம், கொஞ்ச நேரம் வெளியே எங்கேயாவது நிற்போம், இன்னும் யாரெல்லாம் வருவாங்கன்னு நமக்கு தெரியலையே என்று சொன்னபடி அந்த பங்களா இருந்த இடத்தையும் அதன் சுற்றியுள்ள இடத்தையும் நோட்டமிட்டாள். ஓகே கைஸ், அதோ அங்க பாருங்க, அந்த பங்களாவை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு பால் டிப்போ இருக்கு பாருங்க, அங்க போயிடலாம். நாம டிப்போவில் யாரையும் காணோம், இப்ப உள்ள போய் நம்ம வெயிட் பண்ணுவோம். அங்க இருந்து நம்மால இந்த பங்களாவை ரொம்ப நல்லாவே வாட்ச் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க? இரு இளைஞர்களும் நித்யா சொன்ன இடத்தை உற்று கவனித்தனர். எஸ் மேடம், நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, அங்கேயே போய் வாட்ச் பண்ணலாம் மேடம். எப்படி மேடம் போகலாம்? இறங்கி நடந்து போலாமா? இல்ல இல்ல வேண்டாம், கார்லயே போலாம். அங்க போய் இறங்கிக்கலாம். நம்ம போலீஸ் ட்ரெஸ்ல இருக்கிறத யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும், அவங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கதான் பக்கத்துல எல்லாம் கூட வீடுகள் இருக்கே, சோ நம்ம கார்ல போனாலும் டவுட் எதுவும் வராது. நித்யா ஓட்டுநரிடம் அந்த பால் டிப்போவின் அருகில் காரை கொண்டு போக சொல்ல கார் நகர்ந்தது. டிப்போவை அடைந்து அதை மறைத்தார் போல சென்று நிறுத்தினான் கார் ஓட்டுநர். தாங்கள் வந்த அந்த ஒற்றையடி பாதையின் அந்த பக்கத்தில் கொண்டு சென்று வண்டியை நிறுத்தி கொள்ளுமாறும் அழைக்கும் போது வரலாம் என்றும் கூறி அனுப்பி வைத்தார்கள். பிறகு மூவரும் அந்த பால் டிப்போ உள்ளே சென்று மறைந்து கொண்டார்கள். அங்கிருந்து அந்த பங்களாவை நன்றாகவே கவனிக்க முடிந்தது. அவ்வப்போது எட்டி பார்த்து கொண்டார்கள். சிறிது நேரத்தில் மீண்டும் ஒரு கார் அங்கு வந்து நின்றது. அதில் இருந்து இறங்கியவர் டாக்டர் பரமேஸ்வரன். ஏதோ சொல்ல வந்த சஞ்சயை அப்போது பேச வேண்டாம் என்று சைகையால் காட்டினாள் நித்யா. டாக்டர் பரமேஸ்வரன் உள்ளே சென்றதும், இப்ப பேசலாம் சஞ்சய், அந்த இடத்துல ஆள் இருக்கிறப்ப நாம மெல்லமாவே பேசினாலும் சத்தம் வெளியே கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு சஞ்சய். சோ அந்த நேரத்துல எதுவும் பேச வேண்டாம் இனிமே. இப்ப சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? இப்ப உள்ள நுழைஞ்சவர் டாக்டர் பரமேஸ்வரன் மேடம், டாக்டர் வேதவல்லியோட ஹஸ்பண்ட். ஆமா சஞ்சய், அவரோட முகம் நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அந்த பங்களாவின் எதிரே இரு சக்கர வாகனம் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவன் இறங்கி உள்ளே சென்றான். இவனும் தெரிஞ்சவன் தான், யாருன்னு தெரியுதா கேட்டாள் நித்யா. அந்த முகுந்த் தானே மேடம்? போட்டோவில் பார்த்தது நல்லா ஞாபகம் இருக்கு மேடம். இரு இளைஞர்களும் பதில் சொன்னார்கள். இப்ப நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போகணும். அங்க பில்டிங்குக்கு பின்னாடி போய் அங்க எப்படி இருக்கு என்னன்னு செக் பண்ணுங்க. நாம பில்டிங் உள்ள நுழையணுமே, நேரா போக முடியாதுல்ல, அதான் எப்படி எந்த வழியா போகலாம்னு போய் பார்க்கணும். யார் போறீங்க? கேட்டுவிட்டு இருவர் முகத்தையும் பார்த்தாள் நித்யா. அசோக்கும் சஞ்சயும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நான் போறேன் மேடம், அவசரமாக பதில் வந்தது அசோக்கிடம் இருந்து. அதற்கு மறுப்பு கொடுத்து பேசினான் சஞ்சய். மேடம், அசோக் இப்ப யூனிஃபார்ம்ல இருக்கார் இல்லையா, சோ இப்ப நான் போறதுதான் புத்திசாலித்தனம்னு தோணுது மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? நித்யா பதில் சொல்வதற்குள் மீண்டும் ஒரு கார் அந்த பங்களாவின் எதிரே வந்து நின்றது. கதவை திறந்து 60 வயது மதிக்கத்தக்க மனிதர் ஒருவர் இறங்கி உள்ளே சென்றார். இவர் யாரு மேடம், புதுமுகமா இருக்கு? அசோக் வினவினான் யோசனையுடன். தெரியல, ஒருவேளை இவர்தான் அந்த மெயின் டாக்டரோ என்னவோ. டாக்டர் கார்மேகம்? ஓ ஆமா மேடம், அவராத்தான் இருக்கணும். நாம இதுவரைக்கும் அவரை பார்த்ததில்லை இல்லையா? ஆமா சஞ்சய், நீங்க சொன்ன மாதிரி நீங்க போறதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. அசோக் யூனிஃபார்ம்ல இருக்கிறதால நீங்க போறதுதான் பெட்டர் டெசிஷன். ஓகே மேடம், இப்ப போகட்டுமா? பார்த்து பத்திரமா போங்க சஞ்சய். அங்க செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நாங்க அங்க வந்துடுறோம். எப்படியும் அந்த பக்கமா போய்த்தானே நாம உள்ள நுழைய முடியும். எஸ் மேடம், அங்க உள்ள போக வழி எதுவும் இல்லைன்னா என்ன பண்றது மேடம்? அப்படின்னாலுமே மிஸ்டு கால் கொடுங்க. அந்த பக்கமா சுவரேறி குதிச்சுதான் போகணும், எப்படியும் உள்ள போய் ஆகணுமே. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். சஞ்சய் 2 அடி எடுத்து வைப்பதற்குள் அடுத்த கார் வந்து கொண்டிருந்தது. சஞ்சய் இருங்க, கார் ஒன்று வருது. முதலில் அதை அசோக் கவனித்து அவசரமான குரலில் கூறினான். அங்கு நின்ற காரிலிருந்து இறங்கியவர்கள் 2 இளைஞர்கள். அதில் ஒருவன் மனோஜ். மனோஜை பார்த்ததும் சட்டென்று நித்யாவின் மனம் பதைத்தது. கண்களில் லேசாக நீர் திரண்டு வந்தது. இவனை மறந்தே போயிட்டேனே, வீட்டுல எப்படி போய் எப்படி சொல்ல போறேன் இவனை பத்தி? உங்க மகன் சின்ன பொண்ணுங்களை கடத்துற கடத்தல் கூட்டத்தை சேர்ந்தவன் மாமா. உங்க தம்பி ஒரு கடத்தல்காரன் நேத்திரன், நல்லவன் மாதிரி நடிச்சு நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருக்கான் நேத்திரன். இதற்கு மேல் அவளால் யோசிக்க முடியவில்லை. எப்படி அவர்கள் இதையெல்லாம் தாங்க போகிறார்கள் என்று நினைத்தாலே அவளுக்கு மனம் துவண்டு போனது. நிற்க முடியாமல் செயலிழந்து போனவள் போல தடுமாறினாள்.
சட்டென்று அசோக் அவளை கவனித்து விட்டான். மேடம், என்னாச்சு மேடம்? சட்டென்று அங்கிருந்த சுவரை பிடித்து சமாளித்து நின்றாள் நித்யா. ஒரு முறை மூச்சை நன்றாக இழுத்து விட்டு கொண்டாள். மனதை திடமாக்கி கொண்டாள். ஒன்றும் இல்லை அசோக், நோ ப்ராப்ளம், ஐ எம் ஆல் ரைட் என்று சொன்னவள் சஞ்சயை பார்த்து, ஓகே சஞ்சய், ஓகே சஞ்சய், நீங்க இப்போ போகலாம், பார்த்து போங்க, ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம், வழி எதுவும் இல்லைன்னா சுவர் ஏறி குதிச்சுடுவோம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள எனக்கு மிஸ்டு கால் கொடுத்துருங்க, ஓகேவா? ஓகே மேடம், ஓகே சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றான் சஞ்சய். அவன் சென்றதும் தாங்கள் உள்ளே நுழைந்த பிறகு செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை துரிதமாக செய்ய வேண்டும் என்பதை அசோக்கிடம் நினைவுறுத்தி கொண்டிருந்தாள் நித்யா. பில்டிங் ஃபுல்லா சுத்தி பாருங்க அசோக், ஞாபகமா உங்க மொபைல்ல ஷூட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் செஞ்சுட்டு உள்ள நடக்கிறத வாட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, சரியா? ஓகே மேடம். அவர்கள் காத்திருந்த அந்த 1/4 மணி நேரமும் அந்த இடம் அமைதியாகவே இருந்தது. அதற்கு பிறகு யாரும் அங்கு வரவில்லை. அவ்வளவுதான், எல்லாருமே வந்தாச்சு போல, இல்லையா அசோக்? ஆமா மேடம். ஆமா, இதுல பாஸ் யாரு? ஆமால, நீங்க சொன்னப்புறம்தான் ஸ்ட்ரைக் ஆகுது மேடம். ஒருவேளை பாஸ் உள்ளேயே இருப்பானோ, அவனோட கெஸ்ட் ஹவுஸ் தானோ இது? ஆமா மேடம், அப்படியும் இருக்கலாம். அதற்குள் சொன்னது போல சரியாக 15 நிமிடங்கள் முடியும் போது நித்யாவின் அலைபேசி கிணுகிணுவென்று சத்தம் எழுப்பிவிட்டு நின்றது. சஞ்சய் தான் மிஸ்டு கால் கொடுத்திருக்கார் அசோக், வாங்க போகலாம். இருவரும் கொஞ்சம் மறைந்து மறைந்து பதுங்கியவாறு அந்த இடத்தில் இருந்து கட்டிடத்தின் பின்பக்கமாக சென்றார்கள். சஞ்சய் இருக்கும் இடத்தை சென்று அடைந்தனர். எது சஞ்சய், வழி எதுவும் இருக்கா? நோ மேடம், சுத்தி காம்பவுண்ட் வால் இருக்கு மேடம், இதுல ஏறி குதிச்சுதான் போகணும், வேற வழி இல்லை. சரி, ஓகே வாங்க. மேடம், அங்க ஒரு இடத்துல செங்கல் நிறைய கிடக்கு மேடம், நாங்க 2 பேரும் கொண்டு வந்து போடுறோம், மேல மேல போட்டுட்டோம்னா ஏறுறதுக்கு வசதியா இருக்கும். அசோக் சொன்னான். குட் ஐடியா அசோக், அப்படியே செய்யுங்க. அசோக்கும் சஞ்சயும் சேர்ந்து ஒரு 10 செங்கல்களை கொண்டு வந்து 5 5ஆக 2 வரிசையாக போட்டார்கள். இப்போது அதன் மேல் ஏறினால் எளிதாக எட்டிவிடும் அளவுக்கு கொஞ்சம் உயரம் கிடைத்திருந்தது. குட் ஜாப் கைஸ், ஏற கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப. இருவரையும் பாராட்டினாள் நித்யா. மேடம், முதல்ல நீங்க ஏறுங்க மேடம், நாங்க உங்க பின்னாடி வர்றோம். ஓகே. அந்த செங்கல்களின் மேல் கால் வைத்து ஏறிய பிறகு குதித்து தாவி ஒரு காலை முதலில் சுவற்றின் அந்த பக்கமாக வைத்து பிறகு அடுத்த காலையும் வைத்து கீழே குதித்து விட்டாள் நித்யா. அவளை தொடர்ந்து அசோக்கும் சஞ்சயும் தாவி குதித்து உள்ளே சென்றார்கள். பில்டிங் ரொம்ப பெருசாதான் இருக்கு, உள்ள இன்னும் என்னென்ன மர்மங்கள் இருக்கோ தெரியல. சோ 2 பேரும் முழுசா நல்லா வாட்ச் பண்ணுங்க காய்ஸ், ஓகே? சத்தம் வெளியே வராதவாறு மெதுவாக பேசினாள் நித்யா. எஸ் மேடம், தரவா செக் பண்ணிடுறோம் மேடம். சரி, இப்ப நான் ஃப்ரண்ட் சைடு போறேன், நீங்க 2 பேரும் பேக் சைட்லயே ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தர் போங்க. சொன்னபடி தன் அலைபேசியை கையில் எடுத்தாள் நித்யா. இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸுக்கு மிஸ்டு கால் கொடுக்கவா மேடம்? இல்ல அசோக், அவருக்கு கால் பண்ணி இன்னொரு முக்கியமான வேலை சொல்லணும், மறந்துட்டேன், இப்ப சொல்லிட்டு உள்ளே போகலாம். இன்ஸ்பெக்டரின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்து அவருடைய குரலுக்காக காத்திருந்தாள். அதிகம் காக்க வைக்காமல் 2வது சத்தத்திலேயே தொடர்புக்கு வந்தார் இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ். எஸ் மேடம், எங்க இருக்கீங்க சார்? நாங்க போலீஸ் படையோட நீங்க அனுப்பின லொக்கேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் மேடம். ஓகே இன்ஸ்பெக்டர், நாங்க இப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்கோம், அவங்களும் ஒவ்வொருத்தரா வந்து இப்பதான் ஃபுல் கேங்கும் வந்து உள்ள கூடி இருக்காங்க, இனிமேதான் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்க லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டாலும் உடனே உள்ள வர வேண்டாம், இங்க வழியில ஒரு ஒத்தையடி பாதை இருக்கு, அதை தாண்டினா பில்டிங் வந்துடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பாதைக்குள்ள வராம கொஞ்சம் முன்னாடியே கேங்கோட ரெடியா இருங்க. என்கிட்ட இருந்து மிஸ்டு கால் வந்த உடனே நீங்க எல்லோருமா வந்து பில்டிங்கை ரவுண்ட் அப் பண்ணிடுங்க இன்ஸ்பெக்டர். ஓகே மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார், இப்போ உடனே இன்னொரு செட் ஆஃப் போலீஸ் கேங் வேணும்னா அரேஞ்ச் பண்ண முடியுமா சார்? முடியும் மேடம், கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணிடலாம். பட் பாய், நாம ரவுண்ட் அப் பண்ண வேண்டியது இங்க மட்டும் இல்லை இன்ஸ்பெக்டர், கற்பகம் ஹாஸ்பிட்டல்லையும் தான். ஏன்னா கிட்னாப் செய்யப்பட்ட குழந்தைகள் அங்க ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. இந்த கடத்தல் கேங்க சேர்ந்தவங்க இன்னும் அங்க கூட இருக்கலாம். ஏன், எனக்கு தெரிஞ்சே ஒரு லேடி இருக்கா, யாரையும் நாம தப்பிக்க விட்டுறக்கூடாது. அண்ட் மோர் ஓவர், அந்த சின்ன பொண்ணுங்களையும் நாம சேஃபா வெளியே கொண்டு வரணும். ஸோ இங்க ரவுண்ட் அப் பண்ற நேரத்துல ஹாஸ்பிட்டலையும் பண்ணிட்டோம்னா நாம ஒரே நேரத்துல எல்லாரையும் பிடிச்சிடலாம். நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இன்ஸ்பெக்டர். ஷூர் மேடம், நாங்க அபிஷியலா தானே மூவ் பண்றோம்.
ஸோ அரேஞ்ச் பண்றது ஒன்றும் சிரமம் இல்லை. நான் கமிஷனர் கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன் மேடம். ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா உடனே ஃபோன் பண்ண சொல்லி இருக்காரு மேடம். நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வெரி குட் இன்ஸ்பெக்டர். நான் உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுத்த உடனே நீங்க அந்த கேங்கை ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிருங்க. நீங்க இங்க வந்துடுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும் இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஓகே மேடம், ஷியூர், யூ டோன்ட் வரி. எல்லாம் கரெக்டா பக்காவா நடக்கும் மேடம். ஓகே இன்ஸ்பெக்டர், தேங்க்யூ. அழைப்பை துண்டித்தாள் நித்யா. மூவரும் ஆளுக்கொரு திசைக்கு புறப்பட்டு சென்றார்கள். கட்டிடத்தின் முன்பக்கமாக பதுங்கி பதுங்கி சுற்றிலும் பார்த்து கொண்டே மெதுவாக நடந்து சென்றாள் நித்யா. வாயில் கதவுக்கு இருபுறமும் இருந்த ஜன்னல்களை ஒவ்வொன்றாக பார்வையிட்டாள். கண்ணாடி கதவால் மூடி இருந்தது 2 ஜன்னல்களும். கண்ணாடி வழியாக உள்ளே எதுவும் பார்க்க முடியுமா என்று பார்த்தால் எதுவும் தெரியவில்லை. அந்த 2 ஜன்னல்களின் வழியாக உள்ளே பார்ப்பது என்பது நடக்காத காரியம் என்பதையும் புரிந்து கொண்டாள். நகர்ந்து பக்கவாட்டில் வந்தாள். அங்கு ஒரு ஜன்னல் இருந்தது. அதில் கண்ணாடி கதவாக இல்லாமல் மரக்கதவாக இருந்தது. அதன் ஒரு புறம் சரியாக மூடப்படாமல் லேசாக திறந்தபடி இருந்தது. உடனே உற்சாகமானாள் நித்யா. அதன் ஒரு ஓரத்தில் சென்று நின்று கொண்டாள். மூடப்படாத கதவின் இடைவெளியில் இருந்து உள்ளே நன்றாக பார்க்க முடிந்தது. எட்டி பார்த்தாள். சிறிது நேரத்திற்கு முன் 2 சக்கர 4 சக்கர வாகனங்களில் வந்து இறங்கிய அனைவருமே அங்கே குழுமி இருந்தார்கள். வட்டமேஜை மாநாடு போல அனைவரும் சுற்றி அமர்ந்திருந்தார்கள். நித்யா நின்று கொண்டிருந்த அந்த ஜன்னலில் இருந்து அவர்கள் அமர்ந்திருந்த இடம் கொஞ்சம் அருகே இருந்தது போல தோன்றியது நித்யாவுக்கு. ஒரு பக்கம் அது நல்லது என்றாலும் மற்றொரு பக்கம் அது அவர்கள் தன்னை கவனிக்கக்கூடிய சாத்தியமும் இருக்கிறதே என்பதால் இன்னும் கொஞ்சம் நடந்து வேறு ஏதாவது வழி தென்படுகிறதா என்று பார்த்தாள். ஆனால் எதுவுமே தென்படவில்லை அவள் கண்களுக்கு. வேறு வழி இல்லை. அங்குதான் நின்றாக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் அந்த இடத்திலேயே நின்று கொண்டாள். உள்ளே ஒரு முறை மட்டும் எட்டி பார்த்தாள். ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கு. வெளியே இருந்து வந்த எல்லாரும் தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்படின்னா இவங்களோட பாஸ் யாரு? இனிமேதான் உள்ள இருந்து வருவானா, இல்ல வெளியே இருந்து வரப்போறானா, இல்ல ஒருவேளை இவங்கள யாராவது ஒருத்தர் தான் அந்த பாஸா? அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே உள்ளே பேச்சு சத்தம் கேட்டது. எட்டி பார்க்காமல் ஜன்னல் ஓரத்தில் இருந்தே உள்ளே அவர்கள் பேசுவதை கவனித்தாள். என்னையா, பாஸ் இன்னும் எங்க ஆளை காணோம்? அந்த குரல் முடிக்கும் முன்பே இன்னொரு குரல் கேட்டது. இதோ பாஸ் வந்துட்டாரே. உடனே யார் அந்த பாஸ் என்று பார்க்கும் ஆவலில் லேசாக உள்ளே எட்டி பார்த்தாள். ஹாய் டியூட்ஸ் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே இருந்து முகம் நிறைய சிரிப்புடன் வந்தான் 55 வயது மதிக்கத்தக்க மனிதன். கையில் ஸ்டிக் வைத்து தாங்கியபடி கொஞ்சம் விந்தி விந்தி நடந்து வந்தான். தலை நிறைய வெள்ளை முடியும். முகத்தில் வெள்ளை தாடியுடன் கூடிய அந்த வெள்ளை நிற தோலுடன் இருந்த அந்த மனிதனை பார்க்கும்போது ஒரு புதிய முகத்தை பார்த்தது போல எண்ண தோன்றவில்லை நித்யாவுக்கு. யார் இவன்? பார்த்த முகம் மாதிரி தெரிகிறதே. எங்கே பார்த்திருக்கேன் இவனை? யோசித்தவளுக்கு சட்டென்று நினைவு எதுவும் வரவில்லை. நிஜமாவே இவனை நாம எங்கேயாவது பார்த்திருக்கோமா, இல்லை எனக்கு அப்படி சும்மாதான் தோணுதா? நித்யா யோசிப்பதற்குள் மீண்டும் உள்ளே பேச்சு குரல் கேட்கவே காதை தீட்டிக் கொண்டாள். என்னையா டாக்டர் பரமேஸ்வரன், திடீர்னு ஏயா உன் பொண்டாட்டியை இப்படி போட்டு தள்ளிட்ட? நித்யா சட்டென்று தன் அலைபேசியை எடுத்து வீடியோ எடுக்க முனைந்தாள். பிறகு அதை சட்டென்று அணைத்தாள். இங்க இருந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால வீடியோ எடுக்கிறப்ப யாராச்சும் பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. வேணாம், வீடியோ வேணாம். ஒரு வினாடி யோசித்தவள் சட்டென்று அவர்கள் பேசுவதை ஆடியோவாக எடுக்க தொடங்கினாள். அங்கிருந்து அவர்களால் பார்க்க முடியாத ஒரு கோணத்தில் அலைபேசியை வைத்துக் கொண்டாள். பாவம் உன் பொண்டாட்டி வேதவல்லி, அநியாயமா இந்த உலகத்தை விட்டே அனுப்பிட்டியா? அனைவரும் அதற்கு சிரித்தார்கள். என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஏற்கனவே நான் உங்க கூட சேர்ந்து இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல, சொல்லிட்டே தான் இருந்தா. இந்த வேலையை விட்டுட்டு 2 பேருமே வேற ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு போகலாம்னு தான் சொல்லிட்டே இருந்தா. நான் தான் ஏதேதோ பேசி சமாளிச்சுட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா திடீர்னு புது பிரச்சனை நித்யா ரூபத்துல வந்துடுச்சு. நித்யா கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு என்ன மிரட்ட ஆரம்பிச்சுட்டா. அந்த நேரத்துல அவளை கொலை பண்றதை தவிர வேற வழி இல்லையே எனக்கு. உண்மையா அவ சொன்னான்னா எல்லாருமே மாட்டிக்க வேண்டியதுதான். அதான் பார்த்தேன், பால்ல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்துட்டேன். ஜகஜால கில்லாடிதான் ஐயா நீ. எல்லோரும் சிரித்தார்கள். சிரித்து கொண்டிருந்த பாஸின் கண்களில் திடீரென்று கோபம் மின்னியது. அது அவனுடைய குரலிலும் எதிரொலித்தது. நித்யா, ஐபிஎஸ் நித்யா தேவி எப்படியோ மோப்பம் பிடிச்சு இதுவரைக்கும் வந்துட்டாளே. அவளை கொன்னுட்டு வாடான்னு சொல்லி அனுப்பினா அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கான் இந்த முட்டாள் மனோஜ்.
அந்த குரலில் கோபம் கொப்பளிப்பது நித்யாவுக்கு அவனுடைய முகத்தை பார்க்காமலே புரிந்தது. செய்யறது எவ்வளவு பெரிய கோல்மால் வேலை, இவனுக்கெல்லாம் கோபம் ஒரு கேடு. மனதிற்குள் கொந்தளித்தாள் நித்யா. அதற்கு மனோஜ் என்ன பதில் சொல்கிறான் என்று தெரிந்து கொள்ள மீண்டும் எட்டி பார்த்தாள். சாரி சார், தலை குனிந்தவாறு பேசினான் மனோஜ். ஒருவேளை உன் அண்ணின்னு தான் விட்டுட்டியோ சார்? அதிர்ந்து போய் பேசினான் மனோஜ். என்ன, அவ உன் அண்ணிங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஒவ்வொருத்தரோட பயோடேட்டாவும் என் கையில இருக்கு. சட்டென்று சமாளித்து சமாதானம் சொல்ல ஆரம்பித்தான் மனோஜ். அதில்ல சார், கொஞ்சம் விட்டா அவங்க என் முகத்துல இருந்த மாஸ்கை எடுத்திருப்பாங்க. அப்புறம் நான் யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்களேன்னு தான் வேகமா ஓடி வந்துட்டேன் சார். அப்படின்னா நீ யாருன்னு அந்த நித்யா பார்க்கலையா? இல்ல சார். உதட்டோரத்தில் எகத்தாளமாக சிரித்து கொண்டாள் நித்யா. அட முட்டாள் மனோஜ், பார்த்துட்டேன்டா, நீ யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. முதல் வேலையா அந்த பொண்ணுங்களை வேற இடத்துக்கு மாத்தணும். அந்த நித்யா நம்மளை தேடி வர்றதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். ஆமா சார், அதுதான் நமக்கு நல்லது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த டாக்டர் தான். அது சரிதான், இந்நேரம் அந்த பொண்ணுங்களுக்கு ஆபரேஷன் செஞ்சு முடிச்சிருக்கணும். ஏய்யா கார்மேகம், என்னையா பிரச்சனை உனக்கு? சார், இதுல ரொம்ப முக்கியமான வேலையே என்னோடது தான். ஆனா எனக்கு ஆபரேஷனுக்குன்னு கொஞ்சம் பணம் கொடுத்துடுறீங்க. உங்களுக்கே நியாயமானதா தோணுதா இது? போன தடவையே நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க. ஆனா இந்த தடவையும் நீங்க அதையே தானே சார் செய்யறீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம பிள்ளைங்கள ஆபரேஷன் செஞ்சு கிட்னியை எடுக்கணும்னா சும்மாவா சொல்லுங்க? அந்த மருத்துவர் பேசியதை கேட்டு திடுக்கிட்டு போனாள் நித்யா. அடப்பாவிகளா, சின்ன பிள்ளைங்கள கூட்டிட்டு வந்து கிட்னியா எடுக்கிறீங்க? நித்யாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. பரமசிவம், கொஞ்சம் இங்க வாய்யா. பாஸ் பரமசிவத்தை அழைக்கும் குரல் கேட்டது. சட்டென்று மீண்டும் உள்ளே எட்டி பார்த்தாள். பரமசிவம் எழுந்து பாஸ் அருகில் சென்றவுடன் இருவரும் சிரித்தபடி ஒருவருக்கொருவர் தோள் மீது கை போட்டு கொண்டார்கள். உடனே நித்யாவுக்கு மண்டைக்குள் ஏதோ பொறி தட்டியது. வெள்ளை தாடியுடன் இருக்கும் அந்த மனிதனை மனதில் தாடி இல்லாமல் யோசித்து பார்த்தாள். சட்டென்று நினைவு வந்தது. உடல் முழுவதும் தூக்கி வாரி போட ஸ்தம்பித்து போய் அப்படியே சிலையாக நின்று விட்டாள். இவன் இவன் தேவராஜன் இல்லையா? அபராஞ்சிதாவோட கணவன் தேவராஜன். அபராஞ்சிதா தன்னிடம் தந்த அந்த புகைப்படம் கண்களில் தோன்றியது. இதே போல இருவரும் தோள் மீது கை போட்டபடி போஸ் கொடுத்து நின்றிருந்த அந்த புகைப்படம் நினைவில் வந்ததும் அவன் யார் என்று சட்டென்று அடையாளம் கண்டு கொண்டாள் நித்யா. அவன் வேறு யாரும் அல்ல, தேவி ஆதரவற்றோர் இல்லத்தின் நிறுவனர் அபராஞ்சிதாவின் கணவன் தேவராஜன் தான். அதிர்ச்சியின் விளிம்பிற்கே சென்று விட்டாள் நித்யா. 5 நிமிடங்கள் கடந்தது. ஆனால் அவளுடைய அதிர்ச்சிதான் சற்றும் குறைந்தபாடு இல்லை. நித்யாவால் இந்த விஷயத்தை ஜீரணிக்க முடியவில்லை. அபராஞ்சிதா தன்னோட கணவர் இறந்துட்டதால சொன்னாங்க. ஆனா இவர் இங்கே உயிரோட, அதுவும் ஒரு கடத்தல்கார கூட்டத்தோட தலைவனா இருக்காரே. அப்படின்னா இந்த விஷயம் அபராஞ்சிதாவுக்கு தெரியுமா? அவங்களுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கா? இல்ல ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடக்குதா? சிந்தனை செய்யும் மனதை அவளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆனால் யோசனை செய்வதற்கான நேரம் அது இல்லையே. உள்ளே நடப்பதை கவனிக்க வேண்டுமே. தன் அலைபாயும் மனதை சட்டென்று கடிவாளம் போட்டு தடுத்து நிறுத்தினாள். தன் பார்வையையும் கவனத்தையும் மீண்டும் உள்ளே செலுத்தினாள். உள்ளே சென்ற இருவரும் அங்கிருந்து சென்றது தனிமையில் பேசுவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டாள் நித்யா. ஆனால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள், ஏன் மற்றவர்களிடமிருந்து விலகி தனியே போய் பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் அவளால் கவனிக்க முடியவில்லை. அந்த கட்டிடத்தை முற்றுகையிட இது சரியான நேரம் என்று தோன்றியது நித்யாவுக்கு. உடனே தன் அலைபேசியை எடுத்து இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸுக்கு அழைப்பு கொடுத்து ஒரு சத்தம் சென்றதும் துண்டித்தாள். அத்துடன் அவருக்கு ஒரு செய்தியையும் எழுத்துக்களால் தட்ட ஆரம்பித்தாள். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க வர்றதுக்கு முன்னாடி கமிஷனர்கிட்ட சொல்லி கற்பகம் ஹாஸ்பிட்டலுக்கும் போலீஸ் கேங்க அனுப்ப சொல்லுங்க. ரவுண்ட் அப் பண்ண சொல்லுங்க. நீங்க இங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணின உடனே உள்ளே நீங்களும் உங்களோட இன்னும் ஒரு 3 பேரும் உள்ள வாங்க. நாம இப்ப உள்ள நுழையிறதுக்கான டைம் வந்தாச்சு. உள்ள ஒரு 7-8 பேர் இருக்காங்க. நான் மட்டும் போறதை விட நாம ஒரு 4-5 பேர் சேர்ந்து போனாதான் அவங்கள பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ சீக்கிரம் வாங்க. செய்தியை அனுப்பிவிட்டு மீண்டும் உள்ளே கவனிக்க ஆரம்பித்தாள். உள்ளே சென்ற தேவராஜனும் பரமசிவமும் பேசுவதை வேறு பக்கம் சென்று கேட்க முடியுமா என்று யோசித்த நொடியில் இருவரும் உள்ளே இருந்து வருவது தெரிந்தது. உடனே அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அவர்கள் மீது விழுந்தது. சரியா டாக்டர, உன் டிமாண்ட் என்ன? என்ன எதிர்பார்க்கிற நீ?
உங்களுக்கு வர்றதுல எனக்கும் ஒரு ஷேர் வேணும் சார். அப்பதான் என்னால இந்த வேலையை செய்ய முடியும். சிறிதும் தாமதிக்காமல் பதில் வந்தது டாக்டரிடம் இருந்து. சந்தர்ப்பத்தை நன்றாகவே பயன்படுத்தி கொண்டார் அவர். அதுக்காக ஒரு ஷேர் அப்படியே கொடுக்க முடியுமா டாக்டர்? ஒரு ஷேர்ல 1/4 பாகம் கொடுக்குறேன் ஐயா. பிரச்சனை பண்ணாம வேலையை பாரு. நோ நோ சார், நோ. 1/4 பாகம் எல்லாம் ஒத்துக்க முடியாது சார். தர முடியாதுன்னா என்ன விட்டுருங்க. வேற யாரையாவது வச்சு வேலையை முடிங்களேன் சார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா, பாதி பங்கு வாங்கிக்கோ. என்ன, சரியா? சிறிது நேரம் யோசித்தார். பிறகு தன்னுடைய ஒப்புதலை தெரிவித்தார். சரிங்க சார், நீங்க சொல்றதால ஒத்துக்கிறேன் இதுக்கு. சரியா, நாளைக்கு காலையில எப்பவும் போல இங்க வந்துரு. வேகமா முடிச்சிட்டு போயிட்டு வா. அதற்குள் பரமசிவம் குறுக்கிட்டான். இந்த இடத்தை மாத்தணும்னு நினைச்சோமே சார். ஆமால்ல, ஆனா எங்க மாத்தினாலும் ஆபரேஷன் பண்றதுக்கு தகுந்த வசதி உடனே எப்படி செய்ய முடியும்? எந்த இடத்துக்கு மாத்த போறோம் நாம? போரூர்ல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு மாத்தலாம்னு பாக்குறேன். ஆனா ஆபரேஷன் பண்ணாம அங்க போய் என்ன பண்றது, எப்படி பண்றது, ஒன்னும் புரியலையே. என்ன பண்ணலாம் பரமசிவம்? கொஞ்சம் யோசிக்கணும் சார். எனக்கு என்னமோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இனிமே லேட் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. ஓகே, அப்படின்னா நாளைக்கு காலையில் வேலை முடியட்டும். நாளை கழித்து அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆமாம் சார், அதுதான் பெட்டர். ஓகே டாக்டர், நீ நாளைக்கு காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்துரு. டிலே ஆகக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க சார், வந்துடுறேன் கரெக்டா. அதற்குள் மனோஜுடன் இருந்த மற்றொரு இளைஞன் கைலாஷ், சார் ஒரு விஷயம் என்று தயங்கியபடியே கேட்டான். என்ன விஷயம்? நீ தயங்குறத பார்த்தா என்ன பிரச்சனை வரப்போகுதோன்னு திக்கு திக்குன்னு வருது. என்னன்னு சொல்லுப்பா சீக்கிரம். சார், பார்ட்டி ஒருத்தர் பொண்ணுங்களை சீக்கிரம் அனுப்ப சொல்லி அவசரப்படுறார் சார். கேட்டுக்கொண்டிருந்த நித்யா அதிர்ந்தாள். ஓ, இந்த பிசினஸ் வேற நடக்குதா? பாவம், சின்ன பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து இப்படியெல்லாம் பண்றதுக்கு இவங்களுக்கு எப்படித்தான் மனசு வருதோ. நாளைக்கு நீங்க எல்லாரும் இந்நேரம் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்பீங்கடா ராஸ்கல். கோபத்தில் வெகுண்டாள் நித்யா. அதற்குள் தேவராஜ் பதில் பேசுவதை கேட்டு அதை கவனித்தாள். நோ 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 சான்ஸ். இதுக்கு மட்டும் கண்டிப்பா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த பிள்ளைங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு முழுசா 2 மாசம் முடியணும். அதுக்கப்புறம் தான் அனுப்புவேன். அவசரப்பட்டு அனுப்பினா அது அவங்களோட உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன் நான் இதுக்கு. என்ன விளையாடுறாங்களா? இதெல்லாம் முன்னாடியே பேசியாச்சுல்ல. இல்லைன்னா வேற பார்ட்டியை பாரு. அதற்கு இந்த முறை பதில் சொன்னது மனோஜ். சார், அப்படி அனுப்பலைன்னா போலீஸுக்கு போவேன்னு மிரட்டுறார் சார் அந்த ஆள். அந்த இடத்திலேயே அவனை போட்டு தள்ளி இருக்கணும். நீ விட்டுட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். கைலாஷும் மனோஜும் தலை குனிந்து நின்றார்கள். அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ் போலீஸ் படையுடன் வந்து சேர்ந்தார். கட்டிடத்தை சுற்றி வளைத்து கொண்டு நின்றனர் போலீசார். வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன நித்யா மேடம், உள்ள மீட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? விவரங்கள் எதுவும் தெரிஞ்சுதா? எஸ் இன்ஸ்பெக்டர், இதுல நான் எதிர்பார்த்ததை விட பெரிய குற்றம் நடந்துட்டு இருக்கு சார். இங்க கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஓ அப்படியா? சரிங்க சார், உள்ளே போலாமா? கதவின் 2 பக்கங்களிலும் நின்று கொண்டனர். பக்கவாட்டில் இருந்தபடியே கதவை தட்டினாள் நித்யா. ஒவ்வொருவரும் கையில் துப்பாக்கியை தயாராக வைத்துக் கொண்டனர். கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் உள்ளே இருந்தவர்கள் குழப்பமாகி, இந்த நேரத்துல இங்க யாரு வந்திருப்பாங்க? யாரும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லையே. யோசனையுடன் சொன்ன தேவராஜன், கைலாஷ் யாருன்னு பாரு, பார்த்து போ என்றான். கதவை திறந்த கைலாஷ் வெளியே யாரையும் காணாமல் தலையை குனிந்து வலது பக்கம் எட்டி பார்த்தான். அந்த பக்கம்தான் நித்யாவும் இன்ஸ்பெக்டரும் நின்றிருந்தார்கள். அவர்களை அவன் சரியாக பார்ப்பதற்குள் இடது பக்கம் நின்றிருந்த மற்ற போலீசார் கொஞ்சம் கூட அவனுக்கு நேரமே தராமல் அவனை வெளியே இழுத்து தாக்க ஆரம்பித்தனர். அதே நேரத்தில் நித்யாவும் இன்ஸ்பெக்டரும் அதிரடியாக துப்பாக்கியை எடுத்து மேல் நோக்கி சுட்டபடி உள்ளே நுழைந்தார்கள். அதற்குள் மற்ற போலீசாரும் கைலாசை தாக்கி தள்ளிவிட்டு அவர்களும் திமுதிமுவென்று உள்ளே நுழைந்தனர். போலீசாரை அந்த இடத்தில் அந்த நேரத்தில் சற்றும் எதிர்பார்க்காத அந்த கடத்தல் கூட்டம் செய்வதறியாமல் ஸ்தம்பித்து நின்றுவிட்டது. அவர்கள் சுதாரிப்பதற்குள் அனைவரையும் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்தார்கள். தேவராஜன் மட்டும் நடுவே தனியே நின்றிருந்தான். அவனுடைய முகம் கோபத்தில் சிவந்து போயிருந்தது. நித்யா, கடைசியில இங்கேயே வந்துட்டியா? கோபத்தில் பற்களை நரநரவென்று கடித்தபடி பேசினான். மிஸ்டர் தேவராஜன். சொன்னபடியே அவனை நோக்கி மெல்ல அடியெடுத்து வைத்தாள் நித்யா. ஓ, தெரிஞ்சிடுச்சா? அதை கூட கண்டுபிடிச்சிட்டியா? அவன் பேசி முடிப்பதற்குள் அவனுடைய அலைபேசி சத்தம் எழுப்பியது. எடுத்து பேசிய தேவராஜனின் முகம் இன்னுமே கோபத்தில் கொந்தளித்து போனது. ஓ, ஹாஸ்பிட்டல கூட வளைச்சாச்சா? எவ்வளவு திமிர் இருக்கும் உனக்கு? என்னோட சாம்ராஜ்யத்தையே
ஒட்டுமொத்தமா அசைக்க பாக்குறியாடி உன்னை? கூறியபடியே திடீரென்று தன் உடையில் பின்புறம் செருகியிருந்த துப்பாக்கியை எடுத்து நித்யாவை நோக்கி சுடுவதற்கு அழுத்தினான். அதற்குள் நொடி பொழுதில் அவனுடைய காலை நோக்கி தோட்டா பாய்ந்தது. நித்யாவின் கையில் இருந்த துப்பாக்கியில் இருந்து சட்டென்று மடங்கி விழுந்தான் தேவராஜன். அவன் கையில் இருந்த துப்பாக்கி எங்கோ சென்று விழுந்தது. அவனை தூக்கி இழுத்துச் சென்றனர் போலீசார். அனைவரையும் சுற்றி வளைத்து போலீசார் அழைத்து செல்ல அப்போது திடீரென்று மனோஜ் மட்டும் நித்யாவிடம் ஓடி வந்தான். அண்ணி, சாரி அண்ணி, நான் வேணும்னெல்லாம் பண்ணல அண்ணி. ஆக்சுவலா இவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் அண்ணி. என்னால வெளியே வரவே முடியாத அளவுக்கு என்னை ஒரு வீடியோவை வச்சு லாக் பண்ணிட்டாங்க அண்ணி. என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி ப்ளீஸ். சி, உனக்கு வெக்கமா இல்லை? இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தல? இதெல்லாம் உன் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அவங்கள பத்தி நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? இல்ல அண்ணி, தெரியாம பண்ணிட்டேன் அண்ணி. இனிமே இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். என்னை விட்டுருங்க அண்ணி. ஓ, உன்னை அப்படியே விட்டுருவேன்னு வேற ஒரு நினப்பு இருக்கா உனக்கு? ப்ளீஸ் அண்ணி ப்ளீஸ். பேசிக்கொண்டே நகர்ந்து சென்றான் மனோஜ். தேவராஜன் கையில் இருந்த துப்பாக்கி கிடந்த அந்த இடத்தில் மனோஜ் அதை நோக்கி குனியும் தருணத்தில் சட்டென்று குட்டிக்கரணம் அடித்து அதன் அருகே வந்த நித்யா நொடி பொழுதில் துப்பாக்கியை எடுத்து மனோஜை நோக்கி சுட்டாள். அண்ணி வேண்டாம் அண்ணி, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் கெஞ்சினான் மனோஜ். சட்டென்று அவனுடைய நெஞ்சிலிருந்து கீழே இறக்கி அவனுடைய காலை நோக்கி சுட்டான். அலறியபடி கீழே விழுந்தான் மனோஜ். அனைவரையும் காவல்துறை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கிளம்பினார்கள். மனோஜுக்கும் தேவராஜனுக்கும் காயம் பட்டிருந்ததால் இருவரையும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் தேவராஜனிடம் வாக்குமூலம் வாங்கினாள் நித்யா. அவனுடைய வாக்குமூலம் இதுதான். தேவராஜன் சென்னையில் ஒரு ஜவுளி ஏஜென்டாக பணிபுரிந்து கொண்டிருந்தான். மும்பையில் இருக்கும் மில்களில் உற்பத்தியாகும் துணிகளை நேரடியாக வாங்கி பல ஊர்களில் இருக்கும் கடைகளுக்கு சப்ளை செய்வதுதான் அவன் வேலை. முதலில் ஒழுங்காக நேர்மையாக தொழில் செய்தான். பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தான். மில் துணிகளோடு போலியான துணிகளையும் கலந்து கொடுக்க தொடங்கினான். அதில் அறிமுகமானவன்தான் இந்த பரமசிவம். துணிகளில் கலப்படம் செய்து கடைகளுக்கு சப்ளை செய்வதை ஒருமுறை தேவராஜன் அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த போது அபராஜிதா கேட்டுவிட்டாள். அவளுக்கு அதெல்லாம் பிடிக்கவில்லை. கணவனிடம் சண்டை போட்டாள். புத்திமதி கூறினாள். அவளிடம் ஒத்துக்கொண்டு நல்லவன் போல நடித்து அவளுக்கு தெரியாமல் அதே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான் தேவராஜன். இந்த நிலையில்தான் ஒருமுறை தன் வேலை விஷயமாக மும்பைக்கு செல்லும் போது அவன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகியது. அந்த விபத்தில் அனைவரும் எரிந்து சாம்பலாகினர் என்றுதான் செய்தி வந்திருந்தது. ஆனால் தேவராஜன் சாகவில்லை. கால் மட்டும் கருகிய நிலையில் உயிர் பிழைத்தான். அவன் விழுந்த இடத்திலிருந்த சிலர் அவனை காப்பாற்றினார்கள். தான் இறந்து போய்விட்டதாக வந்திருந்த செய்தியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். மும்பைக்கு சென்று தன் பெயரை மாற்றிக்கொண்டான். சென்னை பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. தன் மனைவி அபராஞ்சிதாவிடம் கூட இந்த உண்மையை மறைத்தான் அந்த கயவன். தன் நண்பன் பரமசிவத்திடம் மட்டும் உண்மையை கூறினான். தன் பழைய தொழிலையே மீண்டும் கையில் எடுத்தான். வியாபாரம் அமோகமாக நடக்கவும் குறுகிய காலத்திலேயே பெரிய செல்வந்தனானான். சில வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய மருத்துவமனையை கட்டினான். அதற்கு கற்பகம் மருத்துவமனை என்று பெயரிட்டான். தன்னுடன் பரமசிவம் இருப்பது மிகப்பெரிய பலமாக தோன்றியது அவனுக்கு. பிறகுதான் யோசித்து இந்த கடத்தல் தொழிலையும் ஆரம்பித்தான். தன்னுடன் பரமசிவம் போக இன்னும் சிலரையும் சேர்த்து ஒரு கூட்டணி அமைத்து கொண்டான். மருத்துவமனையில் கிட்னி பழுதாகி வரும் நோயாளிகளுக்காக சிறுமிகளை கடத்த ஆரம்பித்தான். தெரிந்தவர்களை வைத்து இலவச இரத்த பரிசோதனை முகாம்கள் நடத்தி தங்கள் நோயாளிகளுக்கு தேவையான இரத்த பிரிவு இருக்கும் சிறுமிகளை பட்டியலிட்டு அதிலிருந்து நல்ல நிறத்துடன் அழகான தோற்றத்துடன் இருக்கும் சிறுமிகளை கண்டெடுத்து அவர்களை ஆள் வைத்து கடத்துவதை வழக்கமாக்கி கொண்டான். அடிக்கடி செய்தால் எங்கே அகப்பட்டு விடுவோமோ என்று வருடத்திற்கு ஒரு 4-5 சிறுமிகளை மட்டும் கடத்தி கொண்டிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கலாம் என்பது அவன் எண்ணம். அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து கிட்னி எடுத்த பிறகு 2 மாதங்கள் அங்கேயே தங்க வைத்திருந்து பிறகு பெரிய செல்வந்தர்களிடம் அவர்களை விற்று விடுவான். அந்த மாதிரியான பெரிய பார்ட்டிகளை தேடி அழைத்து வரும் வேலையைத்தான் மனோஜ் செய்து கொண்டிருந்தான். சிறுமிகளை 1 வருடம் மட்டும் அங்கு வைத்திருந்து விட்டு கடைசியாக ஒரு பெண்மணியிடம் கைமாற்றி விட்டு விடுவார்கள். அந்த பெண்மணியோ அனாதை இல்லம் என்கிற பெயரில் உள்ளே சிறுமிகளை வைத்து இந்த தொழிலைத்தான் செய்து வருகிறாள். அவர்கள் 12-13 வயது சிறுமிகளாக பார்த்து கடத்துவதன் காரணம் இதுதான்.
அவனுடைய வாக்குமூலத்தை கேட்க கேட்க நித்யாவுக்கு உள்ளம் கொதித்தது. முகமெல்லாம் சிவந்து கோபத்தின் உச்சகட்டத்தில் இருந்தாள். சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்பதை கூட பொருட்படுத்தாமல் தன் காலால் தேவராஜனை எட்டி உதைத்தாள். சி, நீங்கெல்லாம் மனுஷங்களா மிருகங்களாடா? அந்த குழந்தைங்கெல்லாம் என்னடா பாவம் பண்ணாங்க உங்களுக்கு? உனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா இந்த வயசு தானேடா அதுக்கும் இருந்திருக்கும். எப்படிடா மனசு வந்துச்சு உனக்கு? உன்னையெல்லாம் கல்லாலேயே அடிச்சு கொலை செய்யணும்டா. பேசிக்கொண்டே மேலும் மேலும் அவனை தாக்கினாள், அடித்தாள், உதைத்தாள். ஒரு கட்டத்தில் அவளுடைய அடியையும் உதையையும் தாங்க முடியாமல் மயக்கமுற்று விழுந்தான் தேவராஜன். மேடம் மேடம் விடுங்க மேடம், செத்துக்கிட்டு தொலைச்சிட போறான். வேகமாக வந்து அவளை தடுத்தனர் அசோக்கும் சஞ்சயும். அவனுடைய மூக்கில் கை வைத்து பார்த்தார்கள். மெலிதாக மூச்சு வந்து கொண்டிருந்தது. அவ்வளவு அடித்தும் அவன் மேல் உள்ள ஆத்திரம் அடங்கவில்லை நித்யாவுக்கு. சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவளால் அதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அடுத்த 2 நாட்களில் அவன் கூறிய அனைத்து குற்றவாளிகளும் எங்கெங்கு இருக்கிறார்கள், யார் அவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டு அனைவரையும் கைது செய்தது காவல்துறை. கற்பகம் மருத்துவமனையை இழுத்து மூடி சீல் வைத்தார்கள். அனாதை இல்லம் என்கிற பெயரில் பெண்களை வைத்து தவறான தொழில் செய்யும் அந்த பெண்மணியையும் பிடித்தார்கள். அந்த இல்லத்திற்கும் சீல் வைக்கப்பட்டது. அங்கிருந்த 28 சிறுமிகள் மீட்கப்பட்டு அவரவர் பெற்றோர்களை அழைத்து அவர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். குற்றவாளிகள் அனைவரையும் தமிழ்நாட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்க கோரியதால் தனி விமானத்தில் அனைவரும் கொண்டு செல்லப்பட்டு ஒப்படைக்கப்பட்டனர். அசோக்கும் சஞ்சயும் அவர்களுடன் அந்த தனி விமானத்தில் சென்றார்கள். நித்யா சென்னையிலிருந்து கடத்தப்பட்ட 3 சிறுமிகளுடன் சென்னை வந்து சேர்ந்தாள். விமான நிலையத்தில் மாலை மரியாதையுடன் அவர்களை வரவேற்றார்கள் சென்னை மக்கள். இதையெல்லாம் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை நித்யா. அனைத்து பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் இந்த செய்திதான் ஓடிக்கொண்டிருந்தது. ஐஜி அலுவலகத்திலோ அவர்களுக்காகவே காத்திருந்தார் ஐஜி மேகநாதன். வாவ் நித்யா, கங்க்ராச்சுலேஷன், கையை கொடுங்க. எழுந்து நின்று ஆரவாரமாக வரவேற்றார். கலக்கிட்டீங்க போங்க பாய்ஸ், நீங்களும் தான். தேங்க்யூ சோ மச் சார். கொஞ்சம் கூச்சத்துடன் புன்னகைத்த முகத்துடன் தன் நன்றியை சொன்னாள் நித்யா. உங்களோட ஃபர்ஸ்ட் கேஸே இந்த அளவு பேசப்படும்னு கொஞ்சமும் நான் எதிர்பார்க்கல நித்யா. இவ்வளவு பெரிய கடத்தல் கும்பலை பிடிச்சிருக்கீங்க. எத்தனை சின்ன பொண்ணுங்களை சேவ் பண்ணியிருக்கீங்க. ரியலி அன்பிலீவபிள் நித்யா. இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். நிறுத்தாமல் புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்தார் ஐஜி மேகநாதன். ஐயோ சார், போதும் சார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு கீர்த்தனா தான் சார். அவ எனக்கு கொடுத்த மிஸ்டு கால் தான் இதுக்கு அடிப்படையே. அவ மட்டும் எனக்கு மிஸ்டு கால் கொடுத்திருக்கலன்னா இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்துகிட்டு இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பில்லாம போயிருக்கும் சார். நல்ல வேளை இது தெரிய போனதால இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சதி நடக்குது, எத்தனை சின்ன பொண்ணுங்களுக்கு எப்படியெல்லாம் கொடுமை நடக்குதுன்னு தெரிஞ்சது. அவங்கள காப்பாற்றவும் முடிஞ்சது. குற்றவாளிகள் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணவும் முடிஞ்சது. ஸோ இதுக்கு எல்லாமே அந்த பொண்ணு கீர்த்தனாவுக்குத்தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். எஸ் எஸ், யூ ஆர் வெரி கரெக்ட் நித்யா. அந்த குழந்தையையும் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அதற்குள் நித்யாவின் அலைபேசி சத்தம் எழுப்பி அவளை அழைத்தது. எடுத்து பார்த்தாள். நேத்ரன் தான் அழைத்திருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். நோ ப்ராப்ளம் நித்யா, பேசிட்டு வாங்க. அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து சென்று அழைப்பை ஏற்று அலைபேசியை காதுக்கு கொடுத்தாள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐபிஎஸ் மேடம். உற்சாகமான குரலில் மனைவியை வாழ்த்தினான் நேத்ரன். எப்படி தெரியும் உங்களுக்கு? அதென்ன தனியா சொல்லணுமா? டிவி போட்டு எந்த சேனல் திருப்பினாலும் நீதானே வர்ற. நேத்ரனின் குரலில் பெருமை பொங்கி வழிந்தது. ஓ அப்படியா, சரி, வீட்டுக்கு எப்ப வருவீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேங்க. ஐஜி ஆபீஸ்ல இருக்கேன், வந்துடுறேன். ஓகேம்மா, சீக்கிரம் வா. அப்பாவும் கேட்டுட்டே இருக்காரு நீ எப்ப வருவேன்னு. சரிங்க, இதோ வந்துடுறேன். அழைப்பை துண்டித்தாள். இவர் பேசுறத பார்த்தா மனோஜ் விஷயம் இன்னும் தெரியல போல இருக்கே. வீட்டிற்கு போய் கணவனையும் மாமனாரையும் எப்படி எதிர்கொள்வது, விஷயத்தை அவர்களிடம் எப்படி சொல்வது என்று நினைத்தாலே மனம் பதறியது அவளுக்கு. அதற்குள் பின்னால் இருந்து மேகநாதனின் குரல் கேட்டது. என்ன நித்யா, உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு சீக்கிரமா வர சொல்றாரா? எஸ் சார், தயக்கத்துடன் கூறினாள் நித்யா. அது மட்டும் இல்ல நித்யா, குற்றவாளிகள்ல ஒருத்தன் உங்க ஹஸ்பண்டோட தம்பின்னு கேள்விப்பட்டேன். ஆனாலும் நீங்க உணர்ச்சிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்க கடமையை செஞ்சிருக்கீங்க. ரியலி யூ ஆர் கிரேட் நித்யா. தேங்க்யூ சார். மெல்லிய குரலில் கூறினாள் நித்யா. எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அவருக்கும் பார்க்கணும்னு தோணும் இல்லையா? ஓகே நித்யா, நீங்க போயிட்டு வாங்க. நாளைக்கு பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம கவர்மெண்ட் கிட்ட அவார்டு வாங்குறதுக்கு ரெடியா இருங்க நித்யா.
எதுக்கு சார் அதெல்லாம்? நோ நோ நோ, மறுப்பு எதுவும் சொல்லிடாதீங்க. டோட்டலி யூ ரிசர்வ் பார் தட். அதற்கு மேல் மறுப்பு எதுவும் சொல்லாமல் கிளம்பினாள் நித்யா. ஓகே சார், தேங்க்யூ. வீட்டில் நுழையும் போதே சிரிப்புடன் அவளை வரவேற்றான் நேத்திரன். உள்ளே இருந்து வந்தார் சபேசன். வாழ்த்துக்கள்மா நித்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா என்று குனிந்து காலை தொட்டு கும்பிட்டாள். நல்லா இருமா, பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிங்க செய்யற வேலைய நீ இப்ப புதுசா சேர்ந்த உடனே செஞ்சிருக்க. ஆச்சரியமா இருக்குமா, உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குமா நித்யா. மனம் பூராவும் தயக்கமும் சங்கடமும் நிரம்பி இருந்தது. ஆனாலும் சொல்லாமல் இருப்பது நல்லதில்லையே என்று தோன்றியது அவளுக்கு. சரிம்மா, நீ போய் குளிச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுமா போ. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தயக்கத்துடன் வார்த்தைகள் வந்தது அவளிடம் இருந்து. அப்புறம் பேசிக்கலாம் நித்யா, இப்ப நீ முதல்ல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு வா. நேத்திரனிடம் இருந்து வந்த அன்பான வார்த்தைகள் அவளை மேலும் கவலைக்குள்ளாக்கியது. இல்ல நேத்திரன், இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்களும் இருங்க வாங்க. என்னம்மா சொல்ல போற? மனோஜ பத்தி தானே? சபேசன் கேட்டதும் தூக்கி வாரி போட்டது. அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தாள் நித்யா. அதற்குள் நேத்திரனும் அவள் அருகில் வந்தான். சொல்லு நித்யா, மனோஜ பத்தி தானே பேச போற? அழுத்தமான குரலில் கேட்டான் மனைவியிடம். எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் நித்யா, அதான் பேரையும் சொல்லி முகத்தையும் நல்லாவே காமிக்கிறாங்களே டிவியில. கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா, எனக்கு வேற வழி தெரியல. நீ ஏம்மா மன்னிப்பு கேட்கற? நீ என்ன தப்பு செஞ்ச? என் மேல உங்களுக்கு கோபமே இல்லையா மாமா? ஆச்சரியத்துடன் கேட்டாள் நித்யா. உன்மேல கோபப்படுறதுக்கு நீ எந்த தப்பும் செய்யலையம்மா. சொல்லப்போனா உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. சின்ன பொண்ணுங்களை கடத்தி அவங்கள இப்படியெல்லாம் கேவலமான ஒரு வேலை பண்ற அந்த கடத்தல் கும்பல்ல ஒருத்தன் தான் என் மகன்னு எப்ப எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே அவனை நான் தலைமொழிகிட்டேம்மா. நீ அதையெல்லாம் மனசுல நினைக்காம போய் வேலையை பாருமா போ. ஆமா நித்யா, நீ உன் கடமையை தானே பண்ணியிருக்க. சோ அதை நினைச்சு எந்த கவலையும் பட தேவையில்லை. அவன் பேச்ச விடு, நீ வா போகலாம். நீங்க 2 பேரும் ரொம்ப கிரேட் மாமா. 2 நாட்களுக்கு பிறகு பத்மாவை அழைத்து கொண்டு காவல்துறை வாகனத்தில் தேவி ஆதரவற்றோர் இல்லம் நோக்கி விரைந்தாள் நித்யா. நித்யாவை பார்த்ததும் கண்கள் குளமாகி விட்டது அபராஞ்சிதாவுக்கு. அந்த ஆளு இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல மேடம். அவன் மட்டும் என் எதிரில் வந்தா கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டலாம்னு இருக்கேன் மேடம். அப்படி ஒரு கோபம் வருது எனக்கு. அந்த ஆளு கூட நான் சில வருஷம் வாழ்ந்திருக்கேன்னு நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு மேடம். சொல்லி முடித்து கதறி கதறி அழ ஆரம்பித்தாள் அபராஞ்சிதா. அவளுடைய முதுகை ஆதரவாக தட்டி கொடுத்தாள் நித்யா. விடுங்க மேடம், இந்த கேவலமான ஒரு வேலையை செய்யறப்ப அவன் உங்க கூட இல்லையேன்னு சந்தோஷப்படுங்க. நீங்க எத்தனை குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க பாருங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க, பெருமைப்படுங்க. அந்த ஆளை மறந்துடுங்க. உங்களை பொறுத்தவரை அவன் எப்பவோ செத்துட்டான், அப்படியே நினைச்சுக்கங்க மேடம். அவருக்கு ஆறுதல் சொல்லி முடித்து விட்டு கிளம்பும் போது கீர்த்தனாவை அழைத்து பேசினாள். கீர்த்தனா, நல்லா படிக்கணும், IPS ஆகணும், சரியாம்மா? ஷியூர் மேடம். சரி, நான் கிளம்புறேன், வர்றேன் மேடம். அடிக்கடி இங்க வந்துட்டு போங்க மேடம். கண்டிப்பா வர்றேன். வெளியே வந்து தன் காவல்துறை வாகனத்தில் ஏறிக்கொண்டாள். அங்கிருந்து கிளம்பியது வாகனம். தன் அடுத்த தேடுதலை நோக்கி புறப்பட்டாள் IPS நித்யா தேவி. இன்னொரு கதையில உங்களை மறுபடியும் பார்க்கறேன். பாய்.